கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. May the God's name be glorified. எபிரேயர்களின் நிருபம் 6ஆம் அதிகாரம் முதல் 2 வசனங்களை வாசிக்கிறேன். Book of Hebrews chapter 6 verse 1 and 2. Therefore, leaving the principles of the doctrine of Christ, let us go on unto perfection, not laying again the foundation of repentance from dead works and of faith toward God, of the doctrine of baptisms and of laying on of hands and of resurrection of the dead and of eternal judgment. ஆகையால் கிறிஸ்துவை பற்றி சொல்லிய மூல உபதேச வசனங்களை நாம் விட்டு செத்த கிரியைகளுக்கு நீங்களாகும் மனம் திரும்புதல், தேவன் பேரில் வைக்கும் விசுவாசம், ஸ்நானங்களுக்கு அடுத்த உபதேசம், கைகளை வைக்குதல், மரித்தோரின் உயிர்த்தெழுதல், நித்திய நியாய தீர்ப்பு என்பவைகளாகிய அஸ்திபாரத்தை மறுபடியும் போடாமல் பூரணராகும்படி கடந்து போவோமாக. இங்கே பூரணராகும்படி கடந்து போவோமாக என்று நிருபக்காரன் பேசுகிறார். Here the epistle was written is speaking that let us go on unto perfection. கிறிஸ்தவ வாழ்க்கை பூரணத்தை நோக்கி போகக்கூடியது. The Christian life is pressing towards the perfection. ஒரு தேவனுடைய பிள்ளை தொடக்கம் மாத்திரமல்ல, அவனுடைய நிறைவு மிகவும் முக்கியம். For a child of God, the beginning is not important, but the end is also important. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. May God's name be glorified. ஆவிக்குரிய வாழ்க்கையில எப்படி நாம் தெய்வீகத்தை துவக்கினோமோ அதைவிட மகிமையாக தெய்வீகத்தை முடிக்க வேண்டும். In the spiritual life, how we begin our spirituality, the same way we have to end our life. அற்பமான ஆரம்பமாக இருந்தாலும் முடிவு சம்பூர்ணமாக இருக்க வேண்டும். It may be a mean beginning, but the end should be the perfect. அதுதான் கிறிஸ்தவ வாழ்க்கையினுடைய நிறைவு. And that is the fullness of Christian life. பூரணம் இல்லாவிட்டால் நமக்கு மகிமை கிடைக்காது. Without perfection, we cannot receive the glory. தேர்ச்சி அடையாவிட்டால் நமக்கு மகிமை பிரதிபலன் கிடைக்காது. If you are not able to pass, we cannot receive the reward. ஆவிக்குரிய வாழ்க்கையில வந்துவிட்ட பின்பு தேவனுடைய ஊழியர்கள், விசுவாசிகள் பூரணத்தை நோக்கி நாம் கடந்து போக வேண்டும். In the spiritual life, and believers and the servants of God should go on unto perfection. நாம் கடந்த வாரத்திலே அன்பில் பூரணத்தை குறித்து படித்தோம். In past week, we have meditated or studied about the perfection of love. இரண்டாவது மனசாட்சியில் பூரணத்தை பற்றி படித்தோம். Secondly, we have meditated about the perfection of conscience. மூன்றாவது விசுவாசத்தில் பூரணத்தை பற்றி படித்தோம். Thirdly, we meditated about the perfection of faith. ஒரு தேவனுடைய பிள்ளை இவைகளில் அவர்கள் பூரணப்பட வேண்டியது அவசியம். A child of God should be perfected in all these aspects. இன்றைக்கு நாம் இயேசு எப்படி பூரணத்துக்கு கடந்து போனார் என்பதை குறித்து நாம் பார்க்கலாம். Today we are going to meditate about how Jesus went gone unto perfection. எபிரேயர் 5ஆம் அதிகாரம் 8-9 வசனங்கள் வாசிக்கலாம். Book of Hebrews chapter 5 verse 8 and 9. அவர் குமாரனாய் இருந்தும் பட்ட பாடுகளினாலே கீழ்ப்படிதலை கற்றுக்கொண்டு தாம் பூரணரான பின்பு தமக்கு கீழ்ப்படிகிற யாவரும் நித்திய ரட்சிப்பை அடைவதற்கு காரணராகி. அவர் பட்ட பாடுகளினாலே கீழ்ப்படிதலை கற்றுக்கொண்டு பூரணர் ஆனார். And he attained the perfection by learning the obedience of the things which he have suffered. இதுல நாம் படிக்கிறது ரெண்டு காரியம் இருக்கிறது. Here we are studying two things. ஒன்று கீழ்ப்படிதலில் பூரணம், மற்றொன்று பாடுகளில் பூரணம். One is perfection through obedience and another is perfection in suffering. ஒரு தனி மனிதனுடைய வாழ்க்கை நன்றாக இருக்கணும் அப்படினா அவனுக்கு கீழ்ப்படிதலில் பூரணம் இருக்க வேண்டும். If a person's individual life should be proper or good, and he must have obedience in him. இயேசு கீழ்ப்படிதலில் பூரணராக இருந்தார். And Jesus was able to be perfect in obedience. பரலோகத்திலிருந்து பூலோகத்துக்கு வந்து அவர் கீழ்ப்படிதலை கற்றுக்கொண்டார் என்று பார்க்கிறோம். We are studying from heaven to the earth he came and was able to learn the obedience. ஒரு தேவனுடைய பிள்ளை இந்த நாட்களில் கற்றுக்கொள்ள வேண்டியது கீழ்ப்படிதல், பூரணமடைய வேண்டியதும் கீழ்ப்படிதல். A child of God must learn about obedience, the perfection in obedience. கீழ்ப்படிதல் என்பது இன்றைக்கு கிறிஸ்தவ வாழ்க்கையினுடைய அஸ்திபாரமே அல்ல. And obedience is the foundation of a Christian life. கீழ்ப்படியதான் நம்முடைய வாழ்க்கையில நாம் பூரணத்தை நோக்கி போக முடியும். When you keep on obeying, we are able to attain towards the perfection. இப்ப நம்ம எல்லாத்துக்கும் கீழ்ப்படிஞ்சிருக்கிறோமா? Are we obeying in everything? நடத்திப்புக்கு கீழ்ப்படிறோமா? Are we obeying the leading? வேத வசனங்களுக்கு கீழ்ப்படிறோமா? Are we obeying the word of God? சத்தியங்களுக்கு கீழ்ப்படிறோமா? Are you obeying the truth? உபதேசங்களுக்கு கீழ்ப்படிறோமா? Are you obeying the doctrines? இதெல்லாம் நீங்க ஆராய்ச்சி பண்ணி பாருங்க, நம்முடைய கீழ்ப்படிதல் எந்த தன்மை உள்ளது என்பதை நாம் விளங்கிக் கொள்ள முடியும். You have to examine yourself, then you are able to understand which aspect in the obedience is found in you. இயேசு இந்த கீழ்ப்படிதலை கற்றுக்கொள்ள பரலோகத்திலிருந்து பூலோகத்துக்கு வந்தார். To learn the obedience, Jesus came from heaven to the earth.
இன்னைக்கு பாருங்க ஃபாரின்ல போய் படிக்க போறாங்க. Today they are going to study in foreign countries. சில சப்ஜெக்ட்டுக்காக போறாங்க, சில கோர்ஸ்க்காக போறாங்க. And some to learn some subjects or to learn some courses they are going. இயேசு இந்த கீழ்ப்படிதல்ங்கற சப்ஜெக்ட்ட கத்துக்கொள்றதுக்கு பரலோகத்துல இருந்து எங்க வந்தாரு? பூலோகத்துக்கு வந்தாரு. To learn the subject called obedience, Jesus came from heaven to the earth. இப்ப நமக்கு கீழ்ப்படிதல் எல்லாருக்கும் இருக்கு. We all have obedience. ஆனா ஒரு குறிக்கப்பட்ட டைம் தான் நமக்கு இருக்கு. But only for the particular point of time. ஆனா இயேசுவின் கீழ்ப்படிதல் அப்படிப்பட்டது அல்ல. But the obedience of Jesus is not like that. பிலிப்பியர்கள் நிருபத்திலே நாம் பார்க்கும் பொழுது When we see in the epistle to Philippians, இயேசுவின் கீழ்ப்படிதல் எப்படி சொல்லப்பட்டிருக்கிறது? it is mentioned about the obedience of Jesus Christ. இரண்டாம் அதிகாரத்தை நாம் பார்க்கும் பொழுது Second chapter, 8ஆம் வசனம். 8th verse. அவர் மனுஷ ரூபமாய் காணப்பட்டு மரண பரியந்தம், அதாவது சிலுவையின் மரண பரியந்தமும் கீழ்ப்படிந்தவராகி தம்மை தாமே தாழ்த்தினார். மரண பரியந்தம், அதாவது சிலுவையின் மரண பரியந்தம். Unto death, even unto the death of the cross. அப்படின்னா என்ன அர்த்தம்? What does it mean? சாகிற வரைக்கும் அவர் கீழ்ப்படிதலை கற்றுக்கொண்டார். Till his death he was able to learn the obedience. சரி, செத்த பின்பு கீழ்ப்படியாம போயிட்டாரா? After death he was not obeying. சங்கீதத்துல நீங்க படிச்சு பாருங்க. When we read in Psalms, நான் உம்முடைய சத்துருக்களை நான் கீழ்ப்படுத்து வரைக்கும் 110ஆம் சங்கீதம் 1ஆம் வசனம். 110th Psalm, first verse. கர்த்தரின் ஆண்டவரை நோக்கி, நான் உம்முடைய சத்துருக்களை உமக்கு பாதபடியாகி போடும் வரைக்கும் நீர் என்னுடைய வலது பார்சத்தில் உட்காரும் என்றார். எவ்வளவு நாள் உட்கார்றது? How long we can sit? கவனிங்க. Listen. கீழ்ப்படிதல்ங்கறத நீங்க உங்க குடும்பத்துல எப்படி அப்ளை பண்றீங்கன்னு எனக்கு தெரியல. I don't know how you are applying obedience in your family. வாழ்க்கையில ஃபர்ஸ்ட் படியே என்ன படிதான்? ஃபர்ஸ்ட் படியே என்னதான்? கீழ்ப்படிதான். The first step in your life is obedience. முதல் படி கீழ்ப்படிதல் நீங்க கத்துக்கிட்டீங்கன்னா ஊழியத்திலயும் சரி, குடும்பத்திலயும் சரி, கம்பெனிலயும் சரி, வேலை ஸ்தலத்திலயும் சரி, எங்கேயுமே நீங்க ஏறிக்கிட்டே இருக்கலாம். If you learn your obedience at the first step in your life, in your family, and in your job spot, in your ministry, you are able to press forward. இயேசுவின் கீழ்ப்படிதல் என்பது அடிமையின் ரூபம் எடுப்பதிலே தொடங்குகிறது. And the obedience of Jesus Christ is taking the fashion of a man. இந்த உலகத்துல ஜீவனை, அதாவது சிலுவையின் மரண பரியந்தம் கீழ்ப்படிகிறார். And he was not able to obey till the end of the cross. அடுத்து என்ன நடக்குது? What does it happen now? இப்போ மகிமையில போய் உட்கார்ந்தாச்சு. Now he was sat in glory. மகிமையில ஒரே ஒரு கமாண்ட் தான். என்னது? நான் உம்முடைய சத்துருக்களை பாதபடியாக்கி போடும் வரை நீ எங்க உட்காரணும்? என் வலது பாசத்துல உட்காரணும். உட்கார முடியுமா? So you have to, 2000 வருஷத்துக்கு மேல உட்கார்ந்திருக்கிறார். so for 2000 years was sitting on the right hand until I make their enemies thy footstool. ஒரு குழந்தையை பிடிச்சு ஒரு 10 நிமிஷம் உட்காரவங்க ஒரு இடத்துல உட்காருதான்னு பாருங்க. If you ask the child to sit for 10 minutes, is it able to sit? இல்ல உங்களை ஒரு இடத்துல ஒரு 1 மணி நேரம் 2 மணி நேரம் உட்காரவங்க உங்களுக்கு என்னெல்லாம் ஆகுதுன்னு பாருங்க. If you are asking you to sit 1 or 2 hours of time, is it possible? அந்த ஒரு வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து உன்னுடைய சத்துருக்களை நான் கீழ்ப்படிதல் பாதபடி ஆக்கி போடுற வரைக்கும் நீங்க எங்க உட்காரணும்? என் வலது பாரசத்துல உட்காரணும். அவ்வளவுதான். அப்படிதான் இருக்கிறார். He obeyed the one word by telling, sit thou art at my right hand until thy enemies be footstool. அதனாலதான் இப்போ உள்ள தரிசனங்கள் எல்லாம் நீங்க பாத்தீங்கன்னா உன்னதமானுடைய வலது பாரசத்துல யார் வீற்றிருக்கிறதை காண்கிறேன், மனுஷகுமாரன் வீற்றிருக்கிறதை காண்கிறேன் தான் தரிசனம் உண்டாகும். So all the visions now appear as think that the right, I'm sitting at the right hand of the heavenly king. பாசிங்க அப்படியே வசனங்கள். இது முதல் நீங்கள் இந்த தரிசனங்களை காண்பீர்கள். Ye shall see the vision from now. அப்ப இதிலிருந்து என்ன விளங்கிக் கொள்றோம்? And what we understand from this? ஒரு தேவனுடைய பிள்ளைக்கு இப்படிப்பட்ட தரிசனங்கள் தான் கிடைக்கும். A child of God will receive such visions. அதுதான் நமக்கு தேவன் கொடுக்கிறதான ஒரு அருமையான தருணம். And this is the wonderful chance given by God to us. தெரியலையா? 4 சுவிசேஷத்துல ஒரு சுவிசேஷத்துல இருக்கு. இது முதற்கொண்டு நீங்கள் மனுஷகுமாரனுடைய தரிசனங்களை யோவான் 1:51. John chapter 1 verse 51. பின்னும் அவர் அவனை நோக்கி, வானம் திறந்திருக்கிறதையும் தேவதூதர்கள் மனுஷகுமாரனிடத்திலிருந்து ஏறுகிறதையும் இறங்குகிறதையும் நீங்கள் இது முதல் காண்பீர்கள் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார். அப்போஸ்தலர் 9ஆம் அதிகாரத்துல பார்க்கும் பொழுது, அப்போஸ்தலர் நடபடிகளை நாம் பார்க்கும் பொழுது 7ஆம் அதிகாரம் 55ல நீங்க அதை பார்க்கலாம். Acts of the Apostles chapter 7 verse 55. நான் பரிசுத்த ஆவியினாலே நிறைந்தவனாய் வானத்தை அண்ணாந்து பார்த்து தேவனுடைய மகிமையையும் தேவனுடைய வலது பார்சத்தில் இயேசுவானவர் நிற்கிறதையும் கண்டு. பாருங்க, இது எல்லாமே அப்படிதான். கீழ்ப்படிதல்ங்கிறதுல எந்த மாற்றமும் கிடையாது. There is no change in the obedience. நமக்கு எப்படி கீழ்ப்படிதல் இருக்கு? How we are obeying? சொல்லுங்க. நம்ம கல்யாணத்தன்னைக்கு பிரசங்கம் பண்றோம் கீழ்ப்படிதலை குறித்து. At the day of marriage we are preaching about the obedience.
அது அந்த ஒரு மணி நேரம் வேற வழி இல்லாம கேட்டுக்கிட்டே இருப்பாங்க. And 1 hour of time without any way they will ask the sermon. அந்த பிள்ளையை கூப்பிட்டு நீ கீழ்ப்படிவியான்னா தலை ஆட்டுவா. And if you ask the girl to will you obey and she will nod her head. கீழ்ப்படிதல் என்பது செயல்ல இருக்கணும். And the obedience should come in works. கீழ்ப்படிதலிலே ஒரு விசுவாசிக்கும் ஒரு ஊழியனுக்கும் பூரணம் தேவை. There is a need of the perfection in obedience for the servants of God and believers. நாம ஒருவேளை போராட்டத்துல மத்தியில கொஞ்ச நேரம் கீழ்ப்படிவோம். ஆனா முற்றிலும் கீழ்ப்படிகிறோமா? In midst of the conflicts we will obey for a while but we have to obey completely. அதனால தான் பிலிப்பியர் 2:8 அழகாக சொல்லுகிறது மரண பரியந்தம். அதாவது எதுவரைக்கும் சிலுவையின் மரண பரியந்தம். ஒருவேளை சிலுவை இல்லாத உனக்கு போராட்டம் இல்லாத ஒரு மரணம் வரலாம். போராட்டத்தோடு வருகிற மரணத்திலே நீ கீழ்ப்படியணும். You have to obey in the conflicts which is unto death, as it is mentioned Philippians chapter 2 verse 8, obedient unto death, even death of the cross. நீங்க பாருங்க மிலிட்டரியில எல்லாம் நீங்க பாத்தீங்கன்னா அங்கதாங்க கீழ்ப்படிதலை கத்து கொடுக்கறான். In the military they are able to learn the obedience. யுத்த களத்துல நிக்கும்போது எந்த பட்டாலியனை மூவ் பண்ண சொல்றானோ அந்த பட்டாலியன் என்ன செஞ்சாகணும் மூவ் பண்ணித்தான் ஆகணும். சாவு நிச்சயம். போயிட்டே இருக்க வேண்டியதான். In the battlefield there is assurance for them. If they are asked the particular battalion to move, they have to move immediately. சாவுக்கு பயந்தவனை கொண்டு போய் எங்க விட முடியாது? சிக்கிம்ல கொண்டு போய் விட முடியாது இப்போ. And those who have fear of death and they cannot be able to go on to fight. சிக்கிம்ல இப்போ யுத்தம் நடக்கிறதுக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. At Sikkim they are trying for the battle. They cannot make them to people to stand there. தேவனுடைய பிள்ளைக்கு இந்த நாட்கள்ல கீழ்ப்படிதல் அவசியம். For the child of God, obedience is must for them. என்ன சொன்னாலும் அப்படியே கீழ்ப்படிதல். Whatever they tell, they have to obey immediately. நீ போன்னு சொன்னா போயிடணும். If they ask to go, they have to go. நூற்றுக்கதிபதி சொல்றான், நான் போ என்று சொன்னால் ஒருவன் நினைச்சுகிறான் போகிறான். அதான் மிலிட்டரி. வா என்று சொன்னால் வருகிறான். And centurion is telling, if I had asked them to go, they will go. If they have to come, they will come. அதே நேரத்துல அவன் சொல்றான், நானும் அதிகாரத்துக்கு என்ன செஞ்சிருக்கேன்? கீழ்ப்பட்டவனா தான் இருக்கறேன்னு சொல்றான். At the same time he is telling this, I was under the subjection of this authority. அப்ப நமக்கு இன்னைக்கு எவ்வளவு கீழ்ப்படிதல் இருக்கு? And how far of obedience we have in our life. உங்க குடும்பத்துல பிரச்சனைக்கு காரணமே கீழ்ப்படியாமதான். The problem of your family is the disobedience. ஏன்னா நம்ம என்ன நினைக்கிறோம், நமக்கு எல்லாருக்குமே உரிமைகள் பாதி இருக்குன்னு சொல்லி எழுதி கொடுத்த மாதிரி பேசுறோம். And we are thinking that we have rights are equally. கீழ்ப்படிதல்ல உரிமையே கிடையாதுங்க. There is no rights for the obedience. குமாரன் சொன்னா பிதா கேட்பார், பிதா சொன்னா குமாரன் கேட்பார். If the father say, the son will obey, and the son say, the father will obey. புருஷன் சொன்னா மனைவி கேட்கணும், மனைவி சொன்னா புருஷன் கேட்கணும். If the husband say, wife should obey, then wife say, the husband should obey. அதனால தான் நம்முடைய உறவு புருஷன் மனைவி உறவாக சொல்லப்பட்டிருக்கிறது. இயேசு மணவாளன், நம்ம யாரு? மணவாட்டி. So the relationship is called as husband and wife, and Jesus is the bridegroom and we are bride. அதனால தான் இந்த கல்யாணத்துக்கு வசனம் வாசிக்கும்போது சொல்லுவாங்க, இது நான் கிறிஸ்துவை பற்றியும் சபையை பற்றியும் பேசுகிறேன் அப்படினு சொல்லுவோம். During the marriage they used to preach, I was speaking about the Jesus Christ and the church. வா என்று சொன்னா போயிட்டே இருக்கணும். If they asked to come, we must go. போன்னு சொன்னா போயிட்டே இருக்கணும். If they asked to go, we must go. உட்கார்னா உட்கார்ந்திரணும். If they asked to sit, we must sit. எழும்புனா எழும்பணும். To stand, we have to stand. இப்படி ஒரு பரிபூர்ண கீழ்ப்படிதல் தான் பூரணம். So this perfect obedience is called as the perfection. நமக்கு அப்படியே கீழ்ப்படிய முடியுமா? Are we able to obey like that? நாம என்ன சொல்லுவோம்? ஏன்? We ask why? எதற்கு? For what reason? இந்த கேள்வி உங்கள்ட்ட எல்லாம் இருக்கா? Are you asking such question? கேள்வி கேட்காத கீழ்ப்படிதல்னு பெந்தேகோஸ்துல ஒரு வார்த்தை இருக்கு. So there is a word called without any ask question, there is obedience. எப்படிப்பட்ட கீழ்ப்படிதல்? கேள்வி கேட்காத கீழ்ப்படிதல். What kind of obedience? Without questioning obedience. ஏன்? Why? எதுக்கு? What purpose? அந்த கேள்வி எனக்கு என்ன இல்ல, சொன்னாங்க செய்றேன். What they do, what they tell, we have to do. அப்படி உங்களுக்கு செய்ய முடியுமா? Are we able to do like that? ஆரம்ப காலங்கள்ல பாடுகள் தான் நம்முடைய ஊழியத்தினுடைய மெயின் சப்ஜெக்ட். In the beginning of the days, the suffering is the main subject. ஒரு நாள் ஊழியக்காரங்களுக்கு வேலை இல்லையா? One day workersக்கு வேலை இல்ல. One day the workers were not having work. அப்ப அந்த பாஸ்டர் என்ன பண்ணாரு? What pastor did? ஒரு பெரிய குழியை தோண்ட சொல்லிட்டாரு. இருக்கிற அவ்வளவு workers வச்சு. என்ன மைக்குது? எல்லாரும் சேர்ந்து குழி தோண்ட வச்சாங்க. And they were asking them to dig a pit. அப்ப என்ன நடந்தது? ஒரு இடத்துல ஃபுல்லா பெரிய குழி தோண்டியாச்சு. At particular place and they were digging a great pit. திருப்பி இன்னொரு நாள் வேலை இல்லாம போயிடுச்சு. And another day there was no job for them. என்ன பண்ணாங்க? What they did? இன்னொரு இடத்துல குழி தோண்ட சொன்னாங்க. And they asked to dig a pit in some other place. அவங்களுக்கு ஒண்ணுமே புரியல, இன்னைக்கு என்ன ரெண்டு இடத்துல குழி தோண்டி வச்சிருக்காங்க. And they could not understand why they are digging a pit. இன்னொரு நாள் வேலை இல்லாம போயிடுச்சு. And another day they were jobless. உடனே இந்த மண்ணத்துக்கு அந்த மண்ணில போட, அந்த குழியில போட சொன்னாங்க. And they were asking all the sand to put on the pit.
கடைசில எல்லா ஊழியக்காரங்களும் பேசிட்டு அந்த பாஸ்டருக்கு ஏதோ சம்திங் ராங் இருந்தாலும் ஏதோ குழப்பிட்டே இருக்கிறான்னு சொல்லி At last all the workers were thinking something wrong happened to the pastor. கடைசில அவருக்கே போயிருச்சு அந்த நியூஸ். அந்த உங்களை பத்தி எல்லாரும் தப்பா பேசுறாங்க. And the news reached the pastor, they are speaking ill about you. அப்ப அவர் சொன்னாரா, இல்ல அப்படி கிடையாது. அன்னைக்கு ஒரு நாள் இவனை சும்மா விட்டா இவன் மைண்ட யார் ஆபரேட் பண்ணுவா? இவங்களுக்குள்ள இன்ட்ரோடியூஸ் பண்ணிக்குவாங்க, பேசிக்குவாங்க, அது இதுமா எல்லாம் போட்டு குழப்பிக்கிட்டே இருப்பான். அவனை வந்து டைட்டா ப்ரோக்ராம்ல வச்சுக்கிட்டே இருந்தா அவன் பாட்டுக்கு என்ன செய்வான்? அவன் வேலையை பண்ணிக்கிட்டே இருப்பான். And pastor replied that if you make the people to sit idle, they will talk among themselves of the evil things and the mind will be operated by Satan. கேரளால ஒரு பழமொழி உண்டாம், பிள்ளாருக்கு ராவுல கொடுக்க வேண்டியதை கொடுத்துட்டா அன்னைக்கு முழுசும் அமைதியா இருப்பான். அதாவது காலையில் எந்திரிச்ச உடனே பட்டார் பட்டார்னு அடிச்சு பட்டே கிளப்பிட எது கடிச்சேன்னு தெரியாது, அன்னைக்கு முழுசும் அந்த அடி ஞாபகத்துல இருக்கும். For the Kerala there is a proverb, if you are giving beatings to the sun in the early morning, throughout the day they will be operated in a proper way. நம்ம கீழ்ப்படிதல் எப்படி இருக்கு? How is our obedience? லோத்துட்ட போய் அந்த மலைக்கு ஓடி போன்னு சொன்னாரு. இவர் பெரிய நீதிமான் என்ன சொன்னாரு? அப்படி அல்ல ஆண்டவரே. அந்த அப்படி அல்லங்கிற ஒரே வேர்டு அவனையும் அவன் சந்ததியும் எங்க கொண்டு போய் நிப்பாட்டிடுச்சு? சாபத்துக்குள்ள கொண்டு போய் விட்டுச்சு. So God is asking the Lord to go to the mountain and he told it is not like that and it made him to go unto the dead. அது உனக்கு லாபமோ நஷ்டமோ கர்த்தர் சொன்னா செய். Either it is gain or loss, if the Lord tell you, you have to obey. அது உனக்கு மகிமையோ கனமோ இல்லாட்ட இகழ்ச்சியோ புகழ்ச்சியோ எதுவா இருந்தாலும் சரி, கர்த்தர் சொல்லிட்டு அதை செய். It may be a glory or honor, it may be a reason for you, whatever God says you must obey. தேவன் ஒன்னு சொன்னா அதுல ஏதாவது ஒரு ஆழம் இருக்கும். If the Lord is telling something, there will be meaning for it. தேவன் வந்து காரணம் இல்லாம எதையுமே பேச மாட்டாரு. Without reason, God will not speak to us. அவர் உன்கிட்ட ஒன்னு சொல்றாரு அப்படின்னா அதுக்கு ஒரு காரணம் இருக்கும். If God is telling something, there will be reason behind it. அப்ப நீ இந்த விஷயத்துல ரொம்ப கவனமாக கீழ்ப்படிதலை நீ கற்றுக்கொள்ளணும். You should be very careful in this and we have to obey the obedience. பைபிள்ல பாருங்க, கீழ்ப்படிஞ்சவங்க எல்லாரும் டாப்ல இருக்கறாங்க. When we see in the Bible, all those who obeyed, they were in the top level. கீழ்ப்படியாத அவ்வளவு பேரும் எங்க இருக்கான்? பைபிள் சொல்லுகிறது ஒருவனுடைய கீழ்ப்படியாமையினாலே அப்படினு சொல்லிருக்கு. And those who disobey, it is mentioned in the Bible because of the disobedience of one person. ஒரே ஒரு ஆள் கீழ்ப்படியாம போனதுனால முழு மனுக்குலமும் நாசமா போயிடுச்சு. Because of the disobedience of one person, the whole mankind was spoiled. அப்ப ஒரு ஆளுடைய கீழ்ப்படியாமைங்கிறது ஒரு எவ்வளவு பெரிய வீழ்ச்சியை கொண்டு வந்துச்சு நீங்க பாருங்க. You can understand the falling because of the disobedience of a single person. அப்ப ஒருவனுடைய கீழ்ப்படியாமை இவ்வளவு பெரிய தோல்வியை கொண்டு வருமானால் நம்முடைய கீழ்ப்படிதல் எப்படி இருக்கணும்? If the disobedience of single person may making such failure, and think about our disobedience. ரோமர் 5:19. Book of Romans chapter 5 verse 19. அன்றியும் ஒரே மனுஷனுடைய கீழ்ப்படியாமையினாலே அநேகர் பாவிகளாக்கப்பட்டது போல. ஒரே மனுஷனுடைய கீழ்ப்படியாமை. Because of one man's disobedience. ஒருவருடைய கீழ்ப்படிதலினாலே அநேகர் நீதிமான்களாக்கப்படுவார்கள். ஒரே ஒரு மனுஷனுடைய கீழ்ப்படிதலினாலே நீதிமான்களாக்கப்படுவார்கள். Because of one man's obedience, all will become righteous. அப்ப கீழ்ப்படியாமை தோல்வியையும் கீழ்ப்படிதல் உன்னை நீதிமானாகவும் மாற்றுகிறது. And disobedience will make you to meet failure and obedience will make you righteous. அப்ப நம்முடைய கீழ்ப்படிதல் எப்படி இருக்கு? How is our obedience? நம்ம வந்து क्वेश्चन பண்ணி என்ன ஏது ஆராய்ச்சி எல்லாம் பண்ண வேண்டிய அவசியமே இல்ல. அதெல்லாம் ஆராய்ச்சி பண்ணி தான் யார் பேசுறா? தெய்வம் பேசுறார். There is no need to question him and no need to examining everything the Lord is speaking to us. நீங்க ஆபிரகாமை கேட்டு பாருங்க, ஏதாவது கேள்வி கேட்டிட்டு இருந்தானா? When we see Abraham whether he questioned anything to God? ஏதாவது கேள்வி கேட்டா? Did he question it? நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்துக்கு போன்னு சொன்னாரு. இப்ப உள்ள மாதிரி நெட்லயோ மேப்போ எதுவுமே கொடுக்கல. நீ போன்னாரு, போயிட்டே இருந்தான். And the Lord told that with the nation which I show you, you must go without searching any net or something. He was reaching to the place. பாஸ்டர் அருள்தாஸ் அவர்கள் ஸ்டார்டிங் ஸ்டேஜ்ல அந்த சபையை அவர் இருந்த சபையை விட்டு வெளியே அனுப்பப்பட்டார். Pastor Aruldas in the starting stage when he was found in church, a particular church, he was sent from the church. ஒரு நாள் சனிக்கிழமை நைட்ல சாயங்காலம் வீட்ல இருக்கும்போது At evening time when he was at Saturday night at home. ஆண்டவர் சொன்னார், நீ கிளம்பு, நான் உனக்கு உன் இடத்துக்கு நான் உன்னை கொண்டு போறேன். And God spoke to him, I am going to take you to the place where you must reside. பெங்களூர் சிட்டில கிளம்பி வந்தார். And he was departing from Bangalore city. நேரா போன்னு சொன்னாரா? He asked to go straight. ஸ்ட்ரைட்டா போயாச்சு. He reached the faith home. ஒரு இடம் வந்த உடனே வலது பக்கம் திரும்பினாரா? A particular place came and I asked to turn to right. இப்படி ரோடு அந்த ரோடு ஜங்ஷன் வரும்போதெல்லாம் இந்த இடத்துக்கு திரும்புன்னு சொல்லிட்டே வருவார். When the particular junction comes, the Lord instructing him to go in the way. ஒரு இடத்துல வந்த உடனே when he reached the particular place, இந்த படியில ஏறி மேல போன்னு சொன்னாரா? he asked to climb the steps. அங்க போனா faith home மேல காத்துட்டு கூட நடந்துட்டு இருக்கு. It was a faith home and the tarrying meeting was conducted. இதுதான் நீ இருக்க வேண்டிய இடம். And this is the place where you must stay. That's அவ்வளவு கரெக்ட்டா கீழ்ப்படிஞ்சு கொண்டு போனார். So in such obedience he was reaching the place. நம்ம எப்படி கீழ்ப்படிறோம்ங்கறத நம்ம முக்கியம். It is very important how we are obeying. உங்களால கீழ்ப்படிய முடியுமா? Are you able to obey?
இல்லையே அந்த ஆள் சொல்றது தப்புன்னு தெரியுது எப்படி கீழ்ப்படியணும் அப்படின்னா நம்ம அறிவு சொல்லித் தரும். If our knowledge is telling that what he says is wrong and how I can obey. தப்போ சரியோ கீழ்ப்படி. Either right or wrong, you have to obey. தேவன் அறியாம உனக்கு ஒண்ணுமே என்ன செய்யாது சம்பவிக்காது. Without the knowledge of God, nothing will happen to you. இப்படி ஒரு கீழ்ப்படிதல்ல ஒரு பிராக்டிஸ்ல நம்ம எடுக்கணும். We must take practice in this way, in this obedience. பவுல் எல்லாம் அப்படிதான் கர்த்தர் நடத்தினார். And the Lord is leading Paul in this way. அவனை ஒளியினால சந்திச்ச உடனே குருடாய் போய் விட்டான். So when he was touching through the side of our light and he became blind. அப்ப என்ன நடந்தது? And what happened then? ஆண்டவர் நான் என்ன செய்யணும் அப்படினு கேக்குறான். And he asked what I have to do. நீ பேசாம பட்டணத்துக்கு போன்னு சொல்லிட்டார். He asked to go to the city. 3 நாள் பட்டணத்துல ஒரு வீட்ல என்ன செஞ்சான்? குருடனா கடந்து தடவிக்கிட்டு ஜெபிச்சிட்டே கடந்து அழுதுகிட்டே இருந்தான். And 3 days he was praying and he was crying and shouting and pray of blind. இப்போ அனனியாட்ட பேசுறாரு. And Lord is speaking to Ananias. நீ போ நேர் தெருவுல இந்த இடத்துல ஒருத்தன் இருக்கான். You go to the street and a particular person was found there. அவன் கொஞ்சம் தடுமாறுறான் பயப்படுறான். He was stumbling. என்ன क्वेश्चन பண்றான். என்னது? யாரு? சவுலா. நான் போக மாட்டேன். And he was questioning, is it Saul? I will not go. அவன் ஏற்கனவே அவளை வரை அடிச்சு கொண்டுட்டு வந்துட்டு இருக்கான். நானும் போய் சாவறதுக்கு நான் போவே மாட்டேன். Already he was beating many persons and he was complaining, how can I go? அவனுக்கு டவுட்ட கிளியர் பண்றாரு. And he was clearing the doubt. போ. You go. நான் அவனுக்கு தரிசனம் கொடுக்கிறேன். I will show you vision. நான் அவனை தொட போறேன். I am going to touch him. நான் தெரிந்து கொண்ட பாத்திரமா இருக்கிறான். He is the one chosen by vessel. அதனால நீ போன்னு சொல்றார். I asking to go. நீ போய் தலையில கை வை. You go and lay your hands on him. அவனுக்கு அற்புதம் நடக்கும்னு சொல்றார். Miracles will happen to him. அப்படி ஒரு கீழ்ப்படிதல் தான் ஊழியக்காரங்களை தெய்வம் அந்த நாட்கள்ல பழக்குவிச்சார். And for such practice was given by God the obedience to the servants of God. நம்ம கீழ்ப்படிறோமா? Are we obeying? கல்யாணம் பண்ணி போகும்போது பையனுக்கும் பொண்ணுக்கும் கீழ்ப்படின்னு சொல்லி கொடுத்து அனுப்பணும். So ஏதாவது கேட்டா பதிலுக்கு நல்லா கொடு அப்பதான் சரியா இருக்கும்னு சொல்லி கொடுக்க கூடாது. when the boy and girl are getting married, we are teaching obedience to them. ஒரு மாசம் அட்ஜஸ்ட் பண்ண அது பிறகு நீ உன் ஸ்டைல காட்டிருன்னு சொல்ல கூடாது. For 1 month you must adjust and you should not tell that I will show my style after the 1 month. நமக்கு இந்த நாட்கள்ல கீழ்ப்படிதலை கற்றுக் கொடுக்கணும். In these days we have to teach the obedience. இயேசு இந்த உலகத்துல வந்து கற்றுக்கொண்டதான மெயின் காரணம் சப்ஜெக்ட் வந்து கீழ்ப்படிதல் தான். The main subject which Jesus learned in the earth is the obedience. கெத்செமனே தோட்டத்துக்கு போனா போவார். At Garden of Gethsemane when they asked to go, he will go. பிலாத்துவின் அரண்மனைக்கு போணும்னா போவார். And go to the palace of Pilate, he will go. சிலுவை சுமக்கணும்னா சுமப்பார். To bear the cross, he will bear. ஜீவனை கொடுக்கணும்னா கொடுப்பார். To give his life, he is give. என்ன சொல்லணும் சொன்னாங்களோ அத அப்படி செய்வார். And whatever it is given to him to obey, he will obey. அதுக்கு காரணம் அவருக்குள்ளே கீழ்ப்படிதலுடைய தன்மை இருந்தது. The reason is the aspect of obedience was found inside him. கீழ்ப்படிகிறவங்களை வச்சு தான் தேவன் தன்னுடைய சித்தத்தை செய்றார். Only those who obey the Lord is able to do the will through them. கீழ்ப்படியாதவங்களை வச்சு தேவனால ஒண்ணுமே செய்ய முடியாது. Those who disobey the Lord cannot do with them. ஒரு பையனோ ஒரு பொண்ணோ கீழ்ப்படியலனா அந்த பொண்ணையும் பிள்ளையும் வச்சிட்டு அந்த பேரண்ட்ஸ் படுற பாடு நமக்கு தெரியும். If the boy and girl are not obeying, we know the state of the parents, how they are struggling. இன்னைக்கு நம்முடைய கீழ்ப்படிதல் எப்படி இருக்குன்னு பாருங்க. You have to check how was our obedience. அந்த நாட்கள்ல கீழ்ப்படிதல் தான் தேவன் எதிர்பார்த்தது. And the only expectation of God is obedience. யோனா விஷயத்துல அவன் கீழ்ப்படியல. At the matter of Jonah, he did not obey. அது எவ்வளவு பெரிய தோல்வியை கொண்டு வந்தது நமக்கு எல்லாருக்குமே தெரியும். And we all know how short a failure it brought to them. சவுல் விஷயத்துல அவன் கீழ்ப்படியல. In the matter of Saul, he did not obey. அது அவனுடைய வீழ்ச்சிக்கு அதுதான் காரணம். And that was the reason for his falling. நீங்க உங்க புருஷனுக்கு கீழ்ப்படிங்க. You have to obey your husband. அதிகாரமுள்ள ரோமர் 13ஆம் அதிகாரம் சொல்லுகிறது அதிகாரமுள்ள யாவருக்கும் நீங்க கீழ்ப்படியணும். At Romans chapter 13 it says that you have to obey those who are all who have authority. வாசிங்க 13:1. 13:1 of Romans. எந்த மனுஷனும் மேலான அதிகாரம் உள்ளவர்களுக்கு கீழ்ப்படிய கடவன். ஏனென்றால் தேவனாலே அன்றி ஒரு அதிகாரமும் இல்லை. உண்டாயிருக்கிற அதிகாரங்கள் தேவனாலே நியமிக்கப்பட்டிருக்கிறது. தேவனால் எல்லாம் ஏற்படுத்தப்பட்டிருக்கிறது. Everything is ordained of God. நீங்க அதிகாரங்களுக்கு கீழ்ப்படியுங்கள். We must obey the powers. எஜமான்களே உங்களுடைய வேலைக்காரரே உங்களுடைய எஜமான்களுக்கு கீழ்ப்படிந்திருங்க. All the servants, you have to obey the masters. ஆண்டவர் என் காரியமா யார் போவான்னு சொன்ன உடனே இயேசு நான் போறேன்னு சொல்லி வந்தார். When God is asking who will go of my matter, and Jesus said I will go. நமக்கு இந்த நாட்கள்ல கீழ்ப்படிதல் ரொம்ப முக்கியம். In these days obedience is very important for us. ஒருவேளை வயசாயிருக்கும் ஆனா கீழ்ப்படிதல் இல்லன்னா பிரயோஜனம் இல்ல. We may be old stricken in age and without obedience what is the use of it? பூரணம் என்கிற சப்ஜெக்ட்ல கீழ்ப்படிதல்ங்கிறது ஒரு முக்கியமான சப்ஜெக்ட். In the matter of the perfection called in the subject, and obedience is very important subject. அதே எபிரேயர்ல பார்க்கும் பொழுது when we see in the same Hebrews, அவர் பட்ட பாடுகளினாலே பூரணத்தை பெற்றுக்கொண்டார். And because of the suffering which have suffered, he was able to attain the perfection. மறுபடியும் எபிரேயர் 5:8-9.
Book of Hebrews chapter 5 verse 8 and 9. அவர் குமாரனாய் இருந்தும் பட்ட பாடுகளினாலே கீழ்ப்படிதலை கற்றுக்கொண்டு தாம் பூரணரான பின்பு When he being made perfect. அதாவது பாடுகளில் பூரணம். Perfection in suffering. கிறிஸ்தவ வாழ்க்கையில மெயின் சப்ஜெக்ட் வந்து பாடு. In a Christian life, the main subject is suffering. இது சரீரத்தின் பாடுகளை காண்பிக்கிறது. And this suffering in the physically or in his body. ரெண்டு விதமான பாடுகள் இருக்கு. There are two kinds of suffering. ஒன்று சரீர பாடு, மற்றொன்று மன போராட்டம். And one is physical suffering and another is strife or conflict in mind. நீங்க நல்லா புரிஞ்சுக்கணும் ஏன் இப்படிப்பட்ட போராட்டங்கள் வருதுன்னா ஒண்ணே அதுல பூர்ணப்படுத்துறதான்னு நினைக்கணுமே தவிர நீ இதெல்லாம் பிசாசு கொண்டு வந்துட்டான்னு நினைக்க கூடாது. You have to understand clearly all the sufferings are just to make you to perfection and not by the Satan. முதலாவது சரீரத்துல பாடுகள். First is suffering in the body. ஒவ்வொரு விசுவாசிக்கும் ஒவ்வொரு ஊழியக்காரனுக்கும் சரீரத்துல இவ்வளவு பாடுபடணும் அப்படின்னு ஒரு மெஷர்மென்ட் இருக்கு. Every believers and servants of God have a certain measure how long they have to suffer. அது எப்படியாவது கூட்டி கழிச்சு சாவறதுக்குள்ள வந்துரும். So they have to add and subtract and something they will come to them before their death. எழுதி வச்சுக்கங்க. You can note it down. சரீரத்தில் பாடுகள்ங்கிறது ஏதாவது ஒரு விதத்துல உனக்கு சாகிறதுக்குள்ள வந்துரும். அதுல நீ பூரணம் அடையணும். And the sufferings in the body somehow it will reach you before your death and you must attain perfection in it. பயப்படுறீங்களா? Are you fearing? ஆனா இந்த சரீரத்தின் பாடுகளை படுக்கையில கிடந்து படாம நீ கர்த்தருக்காக அலைஞ்சு திரிஞ்சு அந்த பாடுகளை பூர்ணப்படுத்திடலாம். The sufferings in the body just should not lay on the bed and you have to attain perfection. You must roam or wander around here and there. You must attain the perfection. நான் சொன்னது உங்களுக்கு புரிஞ்சுதா? Can you understand what I say? சரீரத்தில் பாடுகள்ங்கறத நீங்க இயேசுவுக்காக ஒண்ணுமே படல. ஆனா படையஸ்ல பாத்தீங்கன்னா படுக்கையில கிடப்பீங்க. படாத பாடுபட்டு ஓட்டத்தை முடிப்பீங்க. இதுவும் பாடுகள் தான். ஆனா அதே நேரத்துல உனக்கு கிடைக்கிற நேரத்துல கர்த்தருக்காக அலைஞ்சு திரிஞ்சு உபவாசம் போட்டு போராடி ஊழியம் செஞ்சு நீ கர்த்தருக்காக எல்லாம் செஞ்சினா இந்த பாடு எப்படி போயிடும்? எதுல போயிடும்? உனக்கு மகிமையா போயிடும். Sufferings in the body means and you just lay on the bed and without roaming around wander around here and there. When you are suffering on the bed that is called one kind of suffering, but other suffering is that when you wander around here and there and according to the will of God when you suffer that will attain perfection. நம்ம எல்லாருக்கும் கண்ண மூடினா பரலோகத்து போயிடணும்னு பாக்குறோம். இழுக்க கூடாது, படுக்க கூடாது, யாருக்கும் டிஸ்டர்ப் பண்ண கூடாது. அப்படி கண்ண மூடினா அப்படி போயிடணும். நல்லது. அப்ப நீ கர்த்தருக்காக இந்த நாட்களிலே கிடைச்ச நல்ல ஊழியம் செய். Many are thinking that without going under any suffering I have to close my eyes and the days which you are live you have to suffer well for God. உத்தமனை பார், செம்மையானவனை நோக்கி பார், அவனுடைய முடிவு சமாதானம். Mark the perfect and upright man, his end is peace. நீ இப்பமே சிலுவையை சுமந்துட்டீனா பிரச்சனை முடிஞ்சு போயிடும். If you bear the cross now itself all your problems will end. உனக்கு ஒரு மெஷர்மென்ட் இருக்கு, எனக்கு ஒரு மெஷர்மென்ட் இருக்கு. You have a measurement and I have a measurement. என் அழைப்புக்கு ஏத்த ஒரு பாடுகள் எனக்கு இருக்கு. According to the calling I have sufferings. எனக்கு எவ்வளவு மகிமை கொடுக்க போறாரோ அதுக்கு ஏத்த ஒரு பாடு இந்த உலகத்துல எனக்கு உண்டு. According to the glory he is going to give I have sufferings in this world. இத புரிஞ்சுக்கலன்னா if you are not understanding அப்போஸ்தலருடைய நடபடிகள் Acts of the Apostles 9ஆம் அதிகாரம் chapter 9 16th verse. அவன் என்னுடைய நாமத்து நிமித்தம் எவ்வளவாய் பாடுபட வேண்டும் என்பதை நான் அவனுக்கு காண்பிப்பேன் என்றார். இவ்வளவு பாடுபடணும்ங்கிறது யாருக்கு காட்டியாச்சு? இதான்ப்பா உன்னுடைய அளவு அப்படின்னு காட்டிட்டார். So this is your measure, you have to suffer, it was shown to him. அத அவன் அடைச்சே தீரணும். And he must attain it. அந்த அளவு அவன் பாடுபட்டே ஆகணும். To that extent he must suffer. ஏன்னா அவனுக்கு மகிமையில பிரதான அப்போஸ்தலனுக்கு நான் யாரும் இல்ல, கொஞ்சம் கூட குறைஞ்சவன் இல்லங்கறான். For the high priest is telling that there is no one is diminished in the glory. சரி, இப்ப பவுலுடைய பாடுகளை வாசிங்க. Let us read about the sufferings of Saul. எவ்வளவு பாடுகள் பவுல் பட்டார். And how short of suffering the Saul was enduring. 2 கொரிந்தியர் 11 23 24 25ல நீங்க பார்க்கலாம். Book of 2 Corinthians chapter 11 verse 22 23 and 24. அவர் கிறிஸ்துவின் ஊழியக்காரரா, நான் அதிகம் புத்தியீனமாய் பேசுகிறேன், நான் அதிகமாய் பிரயாசப்பட்டவன், அதிகமாய் அடிபட்டவன், அதிகமாய் காவல்களில் வைக்கப்பட்டவன், அநேகந்தரம் மரண அவதியில் அகப்பட்டவன், யூதர்களால் ஒன்று குறைய 40 அடியாக 5 தரம் அடிபட்டேன், 3 தரம் மிலாறுகளால் அடிபட்டேன், 1 தரம் கல்லெறியுண்டேன், 3 தரம் கப்பற் சேதத்தில் இருந்தேன், கடலிலே ஒரு ராப்பகல் முழுவதும் போக்கினேன். எப்படி அது வாடுக்கு நம்மள மாதிரி என்ன ரைம்ஸ் மாதிரி அவன் சொல்லிட்டே போறாங்க. Like rhymes they keep saying. நமக்கு அப்படி சொல்ல முடியுமா? Can we tell like that?
எங்க வீட்டுக்காரர் என்னை ஏசிட்டார், இதுதான் பெரிய ஒரு அச்சீவ்மெண்ட். The greatest achievement is this, my husband despised me. இதெல்லாம் பாடுகளே கிடையாதுங்க. These are all not sufferings. இதெல்லாம் சுத்த ஒண்ணுமில்லாது. அவன் கிறிஸ்துவுக்காக அடிபட்டு பிச்சு தொங்க விடுறாங்க. These are absolutely nothing, and because of the sake of Christ many are beaten and was pierced. அதெல்லாம் நீங்க பாத்தீங்கன்னா அசந்துருவீங்க. When you look everything you will be astonished. நம்முடைய ஊழியக்காரங்க எல்லாம் அந்த காலத்துல எவ்வளவு கஷ்டப்பட்டாங்களோ அதனுடைய பிரதிபலன் தான் இப்ப அழகா உட்கார்ந்து நம்ம worship பண்ணிட்டு இருக்கோம். Servants of God, because of their hardness they endured in the beginning days, we are easily sitting now. நான் சொல்லிருக்கேன்னு நினைக்கிறேன். I have already mentioned. ரெண்டு சிஸ்டர்ஸ் விசிட்டிங் போனாங்க. Two sisters they gone for visiting. சாப்பாடு 2-3 நாளா இல்ல. 2 or 3 days they don't have food. ஒரு மரத்தடி வந்தபோது when they come to the shadow of the tree, அந்த சின்ன சிஸ்டர் சொல்லிச்சான், என்னால இனிமே ஒரு ஸ்டெப் கூட நிக்க முடியாது, என்னால நடக்கவே முடியாது. and the younger sister told, I cannot keep even a single step more. அந்த பெரிய சிஸ்டருக்கு புரியுது என்ன பண்றது, சின்ன பிள்ளை இப்படி ஆயிட்டாலே. இவங்க ஃபாஸ்டிங் போட்டு தம் பிடிச்சவங்க, அவங்களுக்கு அந்த பிள்ளைக்கு முடியல. Elder sister was able to stand in fasting and can understand but cannot able to do. கையில காசு கிடையாது. No money in their hands. அப்போ ஒரு பழ வியாபாரி வந்தாங்க. A fruit seller came there. வாழைப்பழம் விக்கிறவன். and who was selling the bananas. அவன் வந்து அதே மரத்து நிழலடியில கொஞ்ச நேரம் வெயிலுக்காக வண்டி நிப்பாட்டினான். and he was making the vehicle to stand under the shadow of the tree. அவனுக்கும் பசி. He is also very hungry. அவன் வண்டியில இருந்து ஒரு 3 பழம் எடுத்து சாப்பிட்டான். He have taken 3 bananas and ate the bananas. சாப்பிட்டு தோலை போட்டுட்டு அவனுக்கு டயர்ட்னஸ் முடிஞ்சிச்சு போய்ட்டான். and he have tiredness was met to him and he have departed that place. இந்த பெரிய சிஸ்டர் போய் and the elder sister have gone. அந்த 3 வாழைப்பழ தோலியை எடுத்து அந்த மண்ணெல்லாம் தட்டி 2 தோலை யாருக்கு கொடுத்துச்சு, அந்த சின்ன சிஸ்டர்ட்ட கொடுத்துச்சு. கையில பாட்டில தண்ணி இருந்துச்சு, அதை குடிச்சுக்கிட்டாங்க. இது ஒரு தோல் சாப்பிட்டுச்சு, தண்ணி குடிச்சிச்சு. and she have taken the 2 skins of the bananas and given to the younger sister, and the 1 skin she was eating and they drank water. அது பிறகு கொஞ்சம் அந்த பிள்ளைக்கு தெம்பு வந்துச்சு, பரப்பிட்டு போயிட்டாங்க. and after that she got some little strength and they departed the place. இப்ப யாராவது இப்படி இருப்பாங்களா? can such people found like this in these days? இப்ப நல்ல பழங்களே எவ்வளவோ குப்பைக்குள்ள போய்கிட்டு இருக்கு, கேட்டு போய் ஆகார திரட்சி சோதமாய் மாறி வருது. Today many fruits which are spoiled and they are putting in the dustbin, and because of the multitude of the bread and it has gone spoiled. எப்படி இருக்கும் நீங்க யோசிச்சு பாருங்க. see how it was. பாஸ்டர் லாசரஸ் சொல்லுவாரு. Pastor Lazarus used to tell. கேரளால இந்த மரவள்ளி கிழங்கு, இங்க என்ன சொல்லுவாங்க, மரவள்ளி கிழங்கு தானா, அங்க கப்பம்பாங்க, ஏழலை கிழங்குன்னு சொல்லுவாங்க. இவங்கெல்லாம் தோண்டி எடுத்துட்டு போன பிறகு அந்த ஒடிஞ்சு கிடக்கிற அந்த கிழங்கை போய் எடுத்துட்டு வந்து ஊழியக்காரங்க நெஞ்சிருக்காங்க, அவிச்சு சாப்பிட்டிருக்காங்க. and the servants of God at Kerala, they have taken the sweet potatoes which were broken and they have eaten such potatoes. எதுக்கெல்லாம் இத சொல்றேன்னு சொன்னா, why I am telling all அவங்க these? எல்லாம் பாடுகள் பட்டாங்க. they all suffered. அப்ப பவுலுக்கு இவ்வளவாய் என் நிமித்தம் பாடுபட வேண்டும் என்று நான் என்ன செய்வேன், அவனுக்கு காண்பிப்பேன். அதனாலதான் அவன் இந்த பாடுகள் எல்லாம் சந்தோஷமா எடுத்துக்கிட்டான். and at Paul I will show him on how long he have to suffer and how to measure he have to suffer, and according to that he will suffer for me. முழு மனுக்குலத்துக்காக இயேசு வந்த பொழுது சிலுவையில தொங்குறதுதான் பூரணம்ங்கும்போது அதுக்கு சரண்டர் பண்ணிட்டார். for the whole mankind, when Jesus was submitted to death and to cross, he submitted himself. நான் திரும்பவும் சொல்றேன், once again I repeat, நீ ஆண்டவருக்காக பாடுபட்டு கர்த்தருக்காக சேவை செஞ்சிட்டேனா கடைசில படுத்துக்கிட்டு இழுக்க வேண்டியது இருக்காதுன்னு சொல்றேன். if you suffer for God, if you do works for the God, and there is no need for you to lay on the bed and at last you have to deal the sufferings. அப்ப படுத்துக்கிட்டு இயேசுவே என்னை எடுத்துக்கோங்க விட்டுறாதீங்கன்னா எங்க எடுக்கிறது, பூரணம் வர மாட்டேங்கல. you are not attaining the perfection and you are just simply say while laying on the bed, Lord take me. அவர் எதிர்பார்த்த மெஷர்மென்ட் வர்ற வரைக்கும் என்ன செய்வாரு, கொண்டு போயிட்டே தான இருக்கிறாரு. till the measurement he needs he will make us to go. கை கால் நல்லா இருக்கும்போதே கர்த்தருக்காக அலைஞ்சு திரிஞ்சு ஊழியம் செஞ்சு அந்த பாடுகளின் பூரணத்துக்கு வந்துருங்க. when our hands and legs are proper, we have to wander around here and there, we must come to that perfection. பவுல் அதனால தான் அந்த பாடுகளை சந்தோஷமா ஏத்துக்கிட்டாங்க. so Paul was joyfully taking that suffering. அவனுக்கு இந்த அடிகிடி படுறதெல்லாம் அவனுக்கு என்ன கிடையாது, பேச்சே கிடையாது. there is no need to speak about getting the beatings. இப்ப நம்ம வீடுகள்ல பாருங்க, ஒரு புருஷன் பொண்ணை அடிச்சிட்டான், வைஃப் அடிச்சிட்டான்னா உடனே அதை பைய சீப்பாஸ் வரைக்கும் கொண்டு போயிடுவாங்க. and if a particular at home and they are husband beating the wife, they will make it as a big issue. ஆனா குடிகாரனுக்கு மனைவியா கட்டப்பட்டு அதுங்களுக்கு என்னைக்கு கல்யாணம் கட்டினதோ அன்னையில இருந்து நெஞ்சிட்டு இருக்கு,
சாகர வரைக்கும் அடி வாங்கிட்டு இருக்கு, அவங்க எல்லாம் அமைதியா தான் இருக்காங்க. And that for a drunkard, if a woman is getting married and till the death she will be getting beatings from him. நமக்கு பாடுகளின் தரிசனம் தேவை. We need the vision of suffering. பவுலுக்கு அதை தேவன் காண்பித்திருந்தார். And to Saint Paul, the Lord shone unto him. அதனாலதான் அவன் அந்த பாடுகளை சந்தோஷமா சகித்தான். So he was able to endure the suffering joyfully. அதனாலதான் அவன் சொல்றான், இந்த பாடுகள் எல்லாம் எனக்கு ஒரு பிரச்சனையே கிடையாதுங்க. And he is telling these sufferings are not a problem for me. எனக்கு இது ஒரு பெரிய போராட்டமும் கிடையாது. And this is not a great conflict for me. அவனை அடின்னு அடிச்சு செத்து போயிட்டான்னு சொல்லி நாய் மாதிரி இழுத்து கொண்டு வந்து ரோட்ல போட்டு போயிட்டாங்க ஊருக்கு வெளியே. அவன் பாட்டுக்கு எந்திரிச்சு சோதனை பண்ணி எந்திரிச்சு போயிட்டே இருப்பான். And they thought that he was dead, and like a dog he was beating them, and he was put on the roadside. அப்படிதான் பைபிள் சொல்லுகிறது. And that's what the Bible says. அவன் சொல்றான், நான் சந்தோஷமா என் ஜீவனை கொடுக்கிறதுக்கு ரெடியா இருக்கேன். And he is replying that joyfully I am able to give my life. அவன் செத்து போயிட்டான்னு சொல்லி அவனை இழுத்து கொண்டு வந்து ரோட்ல போட்டு போனாங்க. And they thought he was dead, and he was pulled him in the roadside and they left him and gone. அப்போஸ்தலர் 14:19 பாக்கும்போது, when we see Acts of the Apostles chapter 16 verse 19, 14:19 14:19, பின்பு அந்தியோகியாவிலும் இக்கோனியாவிலும் இருந்து சில யூதர்கள் வந்து ஜனங்களுக்கு போதனை செய்து பவுலை கல்லெறிந்து அவன் மரித்து போனான் என்று எண்ணி அவனை பட்டணத்துக்கு வெளியே இழுத்துக்கொண்டு போனார்கள். சீஷர்கள் அவனை சூழ்ந்து நிற்கையில் அவன் எழுந்து பட்டணத்திற்குள் பிரவேசித்தான். எப்படி கல்லத்துக்கு எரிஞ்சு செத்து போயிட்டான்னு சொல்லி இழுத்து கொண்டு போய் ரோடு ஊருக்கு வெளியே போட்டா இவங்க எல்லாம் போய் ஜெபிப்பாங்க. எழும்பி அவன் என்ன செய்வான்? நீங்க என்ன செய்வீங்க? கர்த்தாவே கல்லெறிஞ்சவனெல்லாம் கொல்லணும்னு சொல்லி 3 நாள் சாப்பிடாம உட்கார்ந்திருப்ப. So he was stoned and he was down him out of the city, and he was supposing being dead, and what we will think that they have to, whatever whom have stoned will be died. இயேசு பட்ட பாடுகளினாலே பூரணத்தை பெற்றுக்கொண்டார். Because of the sufferings which endured, he was able to learn obedience. இயேசுவின் பாடுகளை நம்ம சும்மா சிம்பிளா பேசிடுறாங்க. ஆனி அடிச்சாதாங்க தெரியும் அதனுடைய வேதனை. When just simply we are telling about the sufferings of Jesus, only if we are pierced by the nails we are able to understand the suffering. Pastor M.T. Thomas அத குறித்து ரொம்ப பேசுவார். And Pastor M.T. used to speak often about this subject. அந்த முள்முடி எத்தனை அஞ்சு ஆழத்துல உள்ள இறங்குச்சுன்னு சொல்வார். And he used to tell how far the crown of thorns were entered deep in his head. ஒவ்வொரு சவுக்கடியில உள்ள கொக்கி ஒரு அடி அடிச்சா 200 கொக்கி அடிக்குமா, பிளிக்குமா. Every stripes which were given by he used how 200 of inches will enter inside. இயேசு 39 அடி அடிக்கப்பட்டார். Jesus was beaten 39 stripes. ஆனா பவுல் 195 அடி அடிக்கப்பட்டார். But Saint Paul was beaten 195 stripes. ஒன்று குறைய 5 முறை 40 அடியாக 5 முறை அடிபட்டேன்னு சொல்றான். அதுல நீங்க படிச்சு பாத்தீங்கன்னா சொல்லுங்க. It is mentioned 5 times for 40 stripes he was beaten. நம்ம விசுவாசியோட தம்பி ஒருத்தன் ஃபாரினுக்கு ஒரு ஏஜென்ட் மூலமா போனான். A brother who was through agent, he was entering into the foreign country. சிங்கப்பூர் பேர். He gone to Singapore. அங்க போய் அந்த ஏஜென்ட் இவனை விட்டுட்டு ஓட்டான். And the agency, the people have left him and gone. அங்க கவர்மெண்ட்ல இவன் பிடிபட்டான். And he was caught by the government. 3 சவுக்கடி கொடுத்தாங்க. And they have given 3 stripes of beating. 3 அடி. 3 beatings. 3 அடி வாங்கி அடிச்சிட்டு இவனை ஆஸ்பத்திரியில வச்சு 1 மாசம் குணமாக்குனாங்க. அந்த 3 அடிக்கு எத்தனை மாசம் ட்ரீட்மெண்ட்? 1 மாசம். Getting 3 beatings, he was admitted in the hospital and given physician for 1 month. அவன் அங்க இருந்து வீட்டுக்கு போன் பண்ணி அந்த ஏஜென்ட்ட கொன்னே போடணும்னு சொன்னான். And he was calling to the home and telling, we have to slay or kill that agent. நான் வரதுக்குள்ள அவனை கொன்று, நான் இங்க வாங்கி இருக்கிற அடி எனக்கு தான் தெரியும், இன்னும் சுகமாகல, 1 மாசம் ஆகுது குணமாகலன்னா. Before he comes you must kill him. I know how I am suffering because of this beating for 1 month. பவுல் ஒரு ட்ரிப் 39 அடி வாங்கி சுகமாகி திருப்பி இன்னொரு ஊருக்கு போய் அங்க 39, இப்படி 5 இடத்துல அடி வாங்கி பிச்சு தொங்க விட்டாள. In 5 places Saul was got beatings for 39 times, and he was getting beatings in 5 places 5 times. நமக்கு எப்படி இருக்கு பாடுகள்? And how our sufferings are? நமக்கு இங்க இப்ப பேசுறதுல பாடுங்கற சப்ஜெக்டே இல்லங்க. அதனால தான் அவ்வளவு வரையும் படுக்க வைக்கிறார் சுவாமி. Here we are not having the subject called suffering, so Lord is making all to lay on their bed. கேட்டா சொல்லிடுவோம், நீதிமானுக்கு பூமியிலே சரி கட்டப்படுகிறது. வேற என்ன சொல்றது? எனக்கு அவனு சொல்லிட்டு அவனை பரலோகத்துக்கு அனுப்பணும் பாடிய. So we have to send the body to heaven, so we are preaching that everything will be given right to the righteous. நமக்கு கிடைச்ச நாட்கள்ல கர்த்தருக்காக பாடுகளை நாமே பட்டு அதை பூரணத்துக்கு கொண்டு வரணும். The days which we have received, we have to suffer in those days, and we have to attain the perfection and reach there. இன்னொன்னு மனதிலே பாடுகள். Other is the sufferings in the mind. சரீர பாடுகளை விட மன உளைச்சல் தான் பயங்கர வேதனை உள்ளது. Rather suffering the physically or in body, the mind sufferings is giving a great problem or sufferings for us. எபிரேயர் 2:10. Book of Hebrews chapter 2 verse 10.
ஏனென்றால் தமக்காகவும் தம்மாலேயும் சகலத்தையும் உண்டாக்கினவர் அநேகம் பிள்ளைகளை மகிமையில் கொண்டு வந்து சேர்க்கையில் அவருடைய ரட்சிப்பின் அதிபதியை உபத்திரவங்களினாலே பூரணப்படுத்துகிறது அவருக்கு ஏற்றதாயிருந்தது. இயேசுவை உபத்திரவங்களினாலே பூரணப்படுத்தினாரா? And God made Jesus to become perfect in the tribulations. பயங்கரமான உபத்திரவம். A great suffering or tribulation. சரீரத்திலும் மனசுலயும் பயங்கர வேதனைப்பட்டாரு. He was pained great in body and in mind. என்ன மனதுல என்ன வேதனை? What was the suffering in mind? 3 வருஷம் கூட இருந்து இவனே காட்டி கொடுத்துட்டானே. 3.5 years he was with him and he was betrayed by him. 3 வருஷம் கூடயே இருந்துட்டு என்னைய விட்டுட்டு போயிட்டானே. 3.5 years he was with me and at last he left me. இத சங்கீதத்துல பாக்கும்போது when we see in the book of Psalms, என் அப்பம் புசித்தவனும் என் கூடயே இருந்தவன் தான் எனக்கு விரோதமா நெஞ்சிட்டான், குதிகால தூக்கிட்டான்னு சொல்றாரு. வாசி சங்கீதத்துல நான் பார்க்கும் பொழுது 41 சங்கீதம் 9 வசனம். என் பிராண சிநேகிதனும் நான் நம்பினவனும் என் அப்பம் புசித்தவனுமாகிய மனுஷனும் என்மேல் தன் குதிகாலை தூக்கினான். நான் நம்பினேன். எதை கொடுத்திருந்தேன் கையில? பணப்பை யார் கையில தான் இருந்துச்சு? நீங்க பாத்திருக்கீங்களா? அந்த 12 சீடர்களோடு இயேசு இருக்கிற மாதிரி சிஎஸ்ஐ வீட்ல எல்லாம் ஒரு போட்டோ இருக்கும். You can see the image in the photo, 12 disciples standing in the CSI people. பாத்திருக்கீங்களா? Have you seen? அதுல பாத்தீங்கன்னா யூதாஸையும் கரெக்ட்டா அவன் அந்த ஆர்டிஸ்ட் பக்காவா வரைஞ்சிருப்பான். An artist might have drawn very clearly. எதை வச்சிருப்பான் கையில? ஒரு பணப்பையை பிடிச்சு வச்சிட்டு உட்கார்ந்திருப்பான். And he will have a money bag in his hands and be sitting there. அதான் இயேசு பார்த்தார். அதனால தான் அவனை பார்த்துட்டு என்ன சொல்லன்னு தெரியாம என்ன சொன்னாரு? சிநேகிதனே அப்படிங்கறார். Jesus looked unto him. He do not know what to tell, so he was calling him his friend. இயேசு சிலுவையில அடிபட்டு ரத்தம் சிந்தல. ஃபர்ஸ்ட் ரத்தம் சிந்தினது எங்க? எங்க? இயேசு முதல்ல ரத்தம் சிந்தினது எங்க? Jesus did not shed his blood on the cross. கெத்செமனேல. கெத்செமனேல யார் அடிச்சா? யார் அடிச்சா அவரை? ஒருத்தர் அடிக்கலையே. கெத்செமனேல முழங்கால் போட்டு ஜெபிச்சிட்டு தான இருந்தாரு. At Gethsemane he was kneeling down and praying, none of them bet him. ஆனா அங்க சொல்லி இருக்கிறது துக்கப்படவும் வியாகுலப்படவும் தொடங்கினார். ஆனா ஷேர் பண்றதுக்கு இவங்க அவ்வளவு தூங்கு முஞ்சா உட்கார்ந்திருந்தாங்க. So at the place it is mentioned that he started to grieve and suffer, and he with the pain started that place. ஒருத்தன் போய்ட்டான் காட்டி கொடுக்க காசு வாங்க போய்ட்டான். One of them betraying him and went to get the money. 11 இங்க இருக்கு. All the remaining 11 are here. இந்த 11ல 8 பார்த்தாரு. 8 தேராதுன்னு சொல்லி அங்க தள்ளி வச்சிட்டாரு. இங்க இருங்கன்னு சொல்லிட்டு 3 பேரை கூட்டிட்டு வராரு. Looking at 8 and he was thinking they will not get. இந்த 3 பேர்ட்டையும் சொல்றாரு, என்னைய வந்து அடிச்சிடுவாங்க, புடிச்சிடுவாங்க, துக்கப்படவும் வியாகுலப்படவும். இவங்க அப்படியே கண் சொருகி போன குருட மாதிரி இருந்தான். சரி இதுவும் தேராதுன்னு தான் அவர் அப்புறம் போய் உட்கார்ந்து, பிதாவே இந்த பாத்திரம் நீங்க கொடுங்க அழுற கத்துறாரு. அந்த கத்தும் பொழுதுதான் ரத்தமெல்லாம் எங்க வந்துச்சு? வேர்வையின் பெருந்துளிகளாக வெளியே. Looking at the 3 people, he was started to suffer and telling about the pain, but they were like a blind. So was going to the garden of Gethsemane and started to kneel down, pray and shout and pray. அவர் கத்துனாரு. And this is the place we start to shout. அவர் தன்னை மரணத்திலிருந்து ரட்சிக்க வல்லமையுள்ள நோக்கி பலத்த சத்தத்தோடும் கண்ணீரோடும் விண்ணப்பம் பண்ண இடம் இதுதான். And this is the place we started to supplicate with strong tears and crying. இதுதான் மன உளைச்சல். And this is the mind. அப்பதான் முதல் ரத்தம் வெளியே வருது. And there the first blood came out of him. அதுக்கு பிறகு ஒப்பு கொடுத்துட்டு போயிட்டாரு. அங்க போய் அடிச்சாங்க அடிச்சான் ரத்தம் எல்லாம் சிந்திச்சு அதை பத்தி அவர் கவலையே படல. அவர் பாட்டு போயிட்டே இருந்தார். And then he submitted and whatever the beat they can do, and they were going to the tomb. மன உளைச்சல் தாங்க பயங்கரமானது. And the mind suffering is the greatest torture. இன்னைக்கு நமக்கு கூட அப்படிப்பட்ட டார்ச்சர்ஸ் இருக்கும். We all have such tortures. ஆனா இயேசு அதுலயும் கூட உபத்திரவங்களின் வழியாக என்ன செஞ்சாரு? பூர்ணப்படுத்துகிறது ஏற்றார். And Jesus was attaining the perfection through sufferings. கூட இருக்கிறவனே காட்டி கொடுக்கறான். And those who are along with him is betraying him. செத்தாலும் சாவேன்னு சொல்றவன் ஓடி போய்ட்டான். அப்படி கூடி சந்து வழியா ஓடி போய்ட்டான். இயேசு சொல்றாரு, என்னை தான பிடிக்க வந்தீங்க, இவங்களை தயவு செய்து கொஞ்சம் விடுங்க. வழி கொடுக்கறாரு. யாருக்கு? அப்படிதானே பைபிள் சொல்லுது. லூக்கா 18ஆம் அதிகாரத்துல நீங்க பாத்தீங்கன்னா அங்க சொல்றாரு, என்னை தான பிடிக்க வந்தீங்க, இவங்களுக்கு கொஞ்சம் வழி விடு, இவன் எல்லாம் ஓடுறதுக்கு ரெடியா நிக்கிறான், விடுன்னு சொல்றாரு. பொட்டா ஒரே 11 பேர் ஓடிட்டான். And Jesus is telling in the book of Luke, இவனுங்களை கூப்பிட்டுக்கிட்டு 3 வருஷம் மாக்கு ரோடெல்லாம் இழுத்து அற்புதம் செஞ்சு ஒரு 10 பைசா. அதனாலதான் முதலே சொன்னார், நீங்களும் போய்விட மனதா இருந்தா நிசி போயிடு, நான் வேற ஒரு 12 வரையாவது கொண்டு வந்துடுறேன். And Jesus is paving for the other disciples to depart, and he has not betraying them, and because 3.5 years of sufferings with their already doing the ministry or gone in vain. சொந்த பிள்ளைகள் உங்களுக்கு விரோதமா எழும்புறதுதான் உபத்திரவத்தின் பூரணம்.
The perfection into suffering is the own children is getting opposing சொந்த unto you. மனைவி உனக்கு விரோதமா எழும்புறதுதான் உபத்திரவத்தின் பூரணம். A own wife for standing against you, that is the perfection of suffering. நீ நம்பி நேசிச்ச புருஷன் உன்னை கைவிடுறதுதான் உபத்திரவத்தின் பூரணம். The husband you trusted and loved when he is opposing you, that is the perfection unto suffering. உன் கூட பிறந்தவனே சிலுவையில ஆணி எடுத்து அடிச்சிட்டு போய்டுவான், உன்னை வித்துட்டு போய்டுவான். Your own brethren will crucify you on the cross and he will sell you and depart. யோசேப்பை வித்தது யாரு? Who sold Joseph? யோசேப்பை வித்தது யாரு? Who sold Joseph? அவங்க அண்ணனுங்க தான் வித்தான். Their own brothers. அவங்களே பேசிட்டான், இவனை கொன்றுருமான்னா. And they were speaking of themselves, can we kill him? அப்ப ரூபன் வந்து சொன்னாங்க, ஏய் கொன்றாதீங்கடா, பாவம்டா, நமக்கு எதுக்குடா இந்த தொல்லை, குழியில போடு, அவன் எங்கேயாவது சாவட்டுன்னு சொல்லிட்டு. And Reuben replied that do not kill him, you can put him in the dig of the pit and you can those. அவன் ஒரு சைடுல போயிட்டு வரக்குள்ள இவனுங்க நிஞ்சானுங்க, வித்துட்டு போயிட்டானுங்க. அவன் வந்துட்டு ஐயோ பிள்ளையாண்டா நான் காணுமேன்னு கத்துனான். And they sold him and they thinking that my brother was missing. பைபிள் சொல்லுகிறது அந்த இடத்துல யோசேப்பு அழுதானா. Bible says at the particular place Joseph started to cry. என்னை விட்டுருங்க, Leave me, என்னை விட்டுருங்க, leave me. நான் எங்க அப்பாட்ட போயிடுறேன்னு கத்துனான். And he was shouting and crying, I will go to my father. எங்க அப்பாட்ட போறேன்னு கத்தல, நீங்க அப்படின்னா நீங்க அப்படியே தேட ஆரம்பிச்சிட்டாரீங்க. யோசேப்பை பார்த்து அந்த 10 பேரும் நின்னு அப்படியே டயலாக் பண்ணும்போது அவனுடைய ஞான வியாகுலத்தை கண்டும் நாம் கண்டுக்காம விட்டுட்டோமேன்னு சொல்றாங்க. அவன் கதர்னதெல்லாம் நம்ம பார்த்துட்டு கண்டுக்காம விட்டதுக்கு இன்னைக்கு பனிஷ்மெண்ட்னு சொல்றான். 42:21 நம்முடைய சகோதரனுக்கு நாம் செய்த துரோகம் நம்மேல் சுமந்தது, அவன் நம்மை கெஞ்சி வேண்டிக் கொண்ட போது அவனுடைய மன வியாகுலத்தை நாம் கண்டும் அவனுக்கு செவிகொடாமற் போனோமே. அவன் நம்மை கெஞ்சி கேட்டுக்கொண்டா, என்னை விட்டுருங்க, நான் ஓடிடுறேன்னா, அப்பாட்ட போயிடுறேன், நான் வந்தது தப்பு தான், உங்களை நம்பி வந்துட்டேன், எவ்வளவோ சொல்லி பாக்குறான். அவனுடைய வியாகுலத்தை இவங்க யாரும் கண்டுக்கல. He begged and besought them and they did not see the anguish of his soul. இதேதான் கெத்செமனில நடந்தது. The same thing happened at the Garden of Gethsemane. அவர் துக்கப்படவும் வியாகுலப்படவும் இதே வியாகுலம்தான். The same anguish and he seems to agree started to cry for him. லூக்கா 22:44 அவர் மிகவும் வியாகுலப்பட்டு அதிக மன வியாகுலம்தான், அதான் ரொம்ப முக்கியம். The anguish of his soul, that is the important thing. நீங்க வேணா பாருங்க, அவங்க அம்மா பக்கத்துல நிக்கறாங்க, ஏதாவது செய்ய முடிஞ்சதா? You can see mother was standing near him, she was able to do anything. இயேசுவுக்கு பின்னால பிறந்த எத்தனையோ தம்பி இருந்தான், எவனக்காவது யாராவது வந்து சப்போர்ட் பண்ணானா? Many brother came after Jesus, were they able to support for him? பிரியமானவர்களே, வேதம் சொல்லுகிறது அநேக உபத்திரவங்கள் வழியாய் நாம் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க வேண்டும். Dearly beloved, the scripture says because through the many sufferings we have to enter into the kingdom of heaven. சரீரத்திலும் உபத்திரவம் வரலாம். We may have the tribulation or suffering in the body. மனதிலும் உபத்திரவம் வரலாம். We may receive the sufferings in our mind. அப்போஸ்தலர் 15:22 Book of Acts of 14:22 Acts of the Apostle chapter 14 verse 22. நாம் அநேக உபத்திரவங்களின் வழியாய் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க வேண்டும் என்று சொன்னார்கள். அநேக உபத்திரவங்கள் வழியாக போக வேண்டியிருக்கிறது. With much tribulation we must enter into the. இந்த இஸ்ரவேல் ஜனங்களை பாத்தீங்கன்னா 400 வருஷம் அவங்க அனுபவிச்சத பைபிள் சொல்லுகிறது உபத்திரவம். The people of Israelites that which have experienced for 400 years is called as a tribulation. யாத்திராகமம் 3:7 Book of Exodus chapter 3 verse 7. அப்பொழுது கர்த்தர் எகிப்தில் இருக்கிற என் ஜனத்தின் உபத்திரவத்தை நான் பார்க்கவே பார்த்து. உபத்திரவத்தை பார்த்து தான் கர்த்தர் இறங்கினாரு. Looking unto the affliction or tribulation, God was besought for them. மனதிலும் நீங்கள் பாடுகள் படணும், சரீரத்திலும் பாடுகள். ரெண்டு சப்ஜெக்ட் இருக்கு. You have two subjects, you must suffer in the mind and in body. கீழ்ப்படிதலிலே பூரணம், perfection in obedience. சரீர பாடுகள்ல பூரணம், perfection in suffering in the body. போராட்டங்களில் உங்களுக்கு பூரணம். And perfection in the strives in mind. அப்படிலாம் போயிருக்கீங்களா? Have you gone through such paths? அப்பா ஆண்டவருடைய கிருபையில என்னை அந்த பாதையிலே கொண்டு போல அப்படிங்கறீங்களா? Are you telling by the grace of God, Lord did not me lead in this path? நான் போயிருக்கேங்க, எவ்வளவோ போயிட்டாங்க. I have gone through many paths. சென்டர் பாஸ்டர் ஆகிறதுங்கிறது CPMல குதிரை கொம்பு தான். So when we tell about being a center pastor, it is like a horn of horse. போஸ்டிங் தான் டாப் போஸ்ட். அதுக்கு வர்றதுக்குள்ள சியோனுக்கு யோவாபு ஒரு சாக்கடையில போனாங்க, இது முழு சாக்கடையில போனுங்க. For Zion of Job was going to one gutter, but we have to go pass through many gutters to become a center pastor. பிடிக்கிறதுக்கு யோவாபு ஒரே ஒரு சாலகத்தின் வழியா பூந்துட்டு வெளியே போயிட்டான். To capture the city of Zion, and he was able to go in one gutter, but we have to pass through many gutters. நீ நிக்காத இடத்துல நின்னம்மா.
And they tell that in the place where you do not நீ stand, you stand. செய்யாததை செஞ்சேம்மா. That which you did not do, you have done. நீ பேசாததை பேசுனேன்னு சொல்லுவான். That which you did not speak, they used to tell that you have spoken. இல்லாத பழிகள் நிந்தைகள் அவமானங்கள் எல்லாம் நம்ம மேல சும்மா கொட்டுவாங்க. And they will put on all the shame and reproach what they did not. உலகத்துல இருந்தா நம்ம எதிர்த்து பேசலாம், சண்டை போடலாம், வாக்குவாதம் பண்ணலாம், கவுண்டர் கொடுக்கலாம். இங்க இருந்துகிட்டு என்ன கவுண்டர் கொடுக்கிறது? And when we are in the world, we can encounter with them and we can strive with them, we can quarrel with them, fight with them. ஜஸ்ட் இவன் ஒரு பிலீவரா இருந்தா கூட நம்ம என்ன செய்யலாம்? எங்க இப்படிதாங்க அப்படின்னு கூட சொல்லலாம். And if it is a big great person, we can justify about ourselves. ஊழியத்துல இருந்துட்டு இப்படித்தான்னு கூட என்ன செய்ய முடியாது, சொல்ல முடியாது. Staying in the ministry, we cannot say so, it was like that. உண்மையும் பேச முடியாது, நியாயம் பேச முடியாது. ஏன்னா நியாயம் சிலுவையிலே எடுபட்டு போயிட்டு பைபிள் சொல்லுது. And it is mentioned justification was taken away from the cross and we cannot tell any truth or justification to them. ஒண்ணுமே பேச முடியாது. We cannot speak anything. ஒண்ணே ஒண்ணு செய்யலாம், முழங்கால் நின்று அழுதுட்டு கிடக்கலாம். Only one thing we can do, we can stay and stand on knees and we can cry. வேற ஒண்ணும் பண்ண முடியாது. We cannot do any other thing. எனக்கு அரக்கோணம் போன உடனே உருன்னு ஏறிடும் எப்பவுமே. When I go to Arakonam, I will get a high tension. ஏன்னா நான் அரக்கோணத்துல இருந்தேன். I stayed at Arakonam. அரக்கோணத்துல இருக்கும்போது எனக்கு விரோதமா ஒரு லெட்டர் போட்டானுங்க. When I was at Arakonam, they have written a letter against me. இவர் காசு ரொம்ப சேர்த்துட்டாரு. And he gathered amount lot. இவர் கிளம்பிடுவாருங்க. And he will depart. எனக்கு ஆச்சரியமா இருந்துச்சு, காசே இல்லையே அதுக்குள்ள நம்ம சேர்த்துட்டோம்னு சொல்லிட்டானே. I was amazed, there was no money with me and they told they have gathered lots of money. இப்படி ஒரு 7 8 ரிப்போர்ட் கொடுத்தான். And they sent report to about me. அது அப்ப இருந்து சென்டர் பாஸ்டரும் பாவம் புரிஞ்சிக்கல. At the center pastor those days he was able to understand about me. ஒருவேளை உண்மையா இருக்குமோன்னு அவரும் நினைச்சிட்டாரு. அதுக்கு ஏத்த மாதிரியே பாசிட்டிவாவே பேச ஆரம்பிச்சிட்டாரு அந்த சைடுக்கு. And he started to speak positively that he was so faithful. எனக்கு என்ன பண்ணனே தெரியல. I don't know what to do. சென்டர் பாஸ்டர் போனா அவரு அப்படியே ரிவைஸ் ஆயிட்டாரு, தலைகளை டைவ் அடிச்சிட்டாரு. When I go to center pastor, he reverted the matter. எனக்கு என்ன பண்ணனே தெரியல. I don't know what to do. மன போராட்டம். There was a great conflict in my mind. குழம்பிட்டேன், என்ன பண்ணி தொலைறதுனே தெரியல எனக்கு. I was confused. I don't know what to do further. என்னடா கிங் மாதிரி இருந்தோம், கடைசில நம்மள எங்க விட்டு விட்டாங்க, பியூன் ஆக்கி விட்டானுங்களேன்னு சொல்லி. கிங் மாதிரி இருந்தேன், திடீர்னு பார்த்தா ஃபியூஸ் போய் பியூன் மாதிரி ஆயிட்டேனே. I was a king at the beginning, but now they have disconnected the fuse, I became a peon. என்ன பண்ணனே தெரியல. I don't know what to do. நீங்க என்ன நினைப்பீங்க? What you will think? ஜனங்க என்ன நினைப்பாங்க? What the people will think? பெரியவங்க என்ன நினைப்பாங்க? What the authorities will think? நம்ம ஃபியூச்சர் என்ன ஆகும்? What will happen to my future? என்ன ஆக போதோ ஒண்ணும் தெரியல, ஒரே குழப்பம். I was confused what will happen, father. அப்படியே அடையாற விட்டு வெளியே வந்தேன். I came out of Adaya. நானு போய் சாக அடிச்சிட்டு வரேன் அப்படின்னு சொன்னேன். I told I will go and kill him. யார்ட்ட? பாஸ்டர்ட்ட சொல்றேன், சென்டர் பாஸ்டர் சொல்றேன். நான் போயிட்டு நான் சாக அடிச்சிட்டு வர்றேன், உங்களுக்கு அப்பதான் நான் உண்மையா இல்லையான்னு உங்களுக்கு தெரியும். And I told the center pastor, then you will realize the truth, I will go and kill him. உடனே அவர் கேட்டாரு, சண்டை போட போற நீ? Are you going to fight? ஜெபத்துல நின்னு சாக அடிச்சிட்டு வரேன்பாங்க. I will kill him in my prayers. ஆனா அவர் நம்பல. He did not believe. இவன் என்னத்தையோ பண்ண போறான்ட்டு டென்ஷன் ஆயிட்டாரு. And he got tension that I am going to do something. நான் டெய்லி 10 மணி ஜெபம் முடிச்சிட்டு அந்த ஹாலை ஒட்டி ஒரு 10 அடிக்கு இடம் இருக்கு. After 10 o'clock praising, there is a place near the hall for 10 feet. அதுல சுத்தி சுத்தி வந்துகிட்டே இருப்பேன். I will come around that place. தூக்கம்லாம் வராதுல. I will not get sleep. தூக்கம் வராது. I cannot sleep. இந்த சிஸ்டர்ஸ் 10 மணி ஜெபம் முடிச்சு உள்ள போகாதுங்க. ஏன்னா அவங்களுக்கு தெரியும், ஐயோ இவன் என்ன போறானோ என்ன பண்ண போறானோன்ட்டு லைட் எல்லாம் ஆஃப் பண்ணிட்டு அந்த ஹால்லயே உட்கார்ந்துட்டு அப்படியே முழிச்சு என்னைய பாத்துக்கிட்டே இருப்பாங்க. And sisters, they will stare at me after 10 o'clock praising, they will not go inside and sit there and watch me. எனக்கு எங்க போய் சொல்றது, எந்த ஊழியக்காரன்ட்ட போய் சொல்றது, எந்த பாஸ்டர்ட்ட போய் சொல்றது, யார்ட்ட போய் ஷேர் பண்றது, ஒண்ணுமே தெரியாது. I don't know to whom to share this matter, to whom to tell the matter. அப்படியே அந்த கார்னர்ல போய் ஹால்ல கேட் கிட்ட போய் நின்னா ரோடு, அந்த ரோட்ல இப்ப அந்த சோறு நல்லா கட்டியிருக்காங்க, ஒரு சாஞ்சி போன சோறு இருக்கும், அதுல போய் கைய வச்சுட்டு அப்படியே அந்த போஸ்ட் லைட்டுக்கு கீழே நின்னுகிட்டே இருப்பேன், அழுதுகிட்டே இருப்பேன். அந்த சுவர்ல அப்படியே கண்ணீரா விழுந்துகிட்டே இருக்கும். என்ன பண்றது, சரி ரைட்டு போ என்னவாது பண்ணுவோம்னு சொல்லிட்டு திருப்பி ரூமுக்கு போயிடுவேன். இது டெய்லி நடக்கிற சம்பவம். At corner of the gate there is a wall which is leaned. I will be leaning on the wall and looking into it. I will crying. This is the situation. Incident happened every night. பாஸ்டர் பார்த்தாரு, இவன் என்னத்தையோ பண்ண போறான்னு சொல்லிட்டு படக்குன்னு டிரான்ஸ்ஃபர் ஆர்டர் கொடுத்துட்டாரு. And pastor thought that I am going to do something, so he given order transfer to me immediately. ஆர்டர் கொடுத்துட்டாரு.
gave the order immediately. அது தஞ்சாவூர்ல அந்த பாஸ்டர் சரியா ஊழியம் செய்யல, நீ போனா நல்லா செய்வ பத்தியா, அதனால தான் உன்னைய மாத்திட்டேன்னு சொல்லி என்னைய அப்படி இந்த பிள்ளைக்கு மிட்டாய் வாங்கி கொடுத்த கதை மாதிரி ஒரு கதையும் சொல்லி என்னைய தஞ்சாவூருக்கு டைவர்ட் பண்ணி விட்டார். And he told the story that pastor who was ministering at Tanjore, he was not doing the ministry properly, so you have to get transfer from this place. எப்படி இருக்கும்னு நினைக்கிறீங்க? See how the situation was. இங்க இருந்து வெளியவும் போக முடியாது, ஜனங்க என்ன நினைப்பாங்க, அப்ப நம்ம தப்பா விளங்கி இருப்பாங்களோ, இப்படி அப்படி சொல்லி பிசாசு போராடிட்டான். And Satan was striving hard with me, what the people will think and what the others will think about it. அதனாலதான் ஃபர்ஸ்ட் வந்த உடனே பவனிக்கு அங்க போனேன், அந்த ஹால்ல நின்னு பார்த்தேன், இதே ஹால் நான் சிலுவை சுமந்த இடம். When I go to the procession, I was looking at the hall and the place I am looking, this is the place where I am bearing the cross. உபத்திரவத்துல நம்ம பூரணம் அடைஞ்சுதான் ஆகணும். So in amidst tribulations, we must attain the perfection. அப்பதான் நம்ம தேவனோடு க்ளோஸ் ஆகும். When then can become closer to God. நமக்கு வேற போக்கே இருக்காது. There is no other way for us. நேரா போய் ஆண்டவருடைய பாதத்துல விழுந்துருவோம். Straightly we have to go and fall on the feet of the ஆனா Lord. அந்த மாம்சத்துல கிரியை செய்யறதுக்கு எவ்வளவு வாய்ப்புகள் இருந்துச்சு. And there are many chances for me to work through my flesh. என் கூட பசங்க ரொம்ப இருந்தான். And many boys were with me. போட்டுருவோமான்னா. And they told, can we kill him? போட்டு பாத்துருவோமா பாஸ்டர் பிரதர்னா. And they asked, brother, can we kill him? நீ என்ன போட்டாலும் என்னைய பெட்டி தூக்க வச்சிருவாங்க. Whatever you may do, and they will put me there. மாம்சமா நான் இறங்குனேன், என் ஊழியம் முடிஞ்சு போயிடும். If I go according to the works of the flesh, and my ministry will come to an end. சுமக்கணும்னா என்ன செஞ்சாகணும்? சுமந்துதான். If I want to bear, I must bear it. அதுபோல நமக்கு வருங்க. வரும். Some things will come to இதே us. மாதிரி உபத்திரவங்கள் வரும். Such tribulation will come to us. மெண்டல் மாதிரி ஆயிடும். And we will become a mental. சாப்பாடு எடுக்காது. And we cannot able to eat. தூக்கம்லாம் வராது. And we cannot sleep. நிம்மதி எல்லாம் கிடைக்காது. And we will not get the peace of mind. ஆனா இவைகள்ல கர்த்தருடைய பாதத்துல இருந்தீங்கன்னா நீங்க ஜெயிச்சிடுவீங்க. In these times when we are staying at the feet of the Lord, we can overcome. நீங்க நினைச்சுக்கணும் இது ஒரு சப்ஜெக்ட். And we must understand this is a subject. இது ஒரு பாத், இது ஒரு பாதை. And this is the path to us. இந்த பாத்லயே நம்ம போய் தான் ஆகணும். We must traverse in this path also. அதனால தான் இயேசு சொன்னார், இந்த பாத்திரத்தை நான் பானம் பண்ண நான் ஒப்பு கொடுக்கிறேன். So Jesus told that I am ready to offer this drink this vessel for me. இந்த பாத்திரத்துல நீங்க பானம் பண்ணணும். வந்துருச்சா உங்களுக்கு இந்த சப்ஜெக்ட்லாம் வந்துருச்சா? Are you receiving such subject? You have to drink in this vessel. அதாவது உங்களுக்கு மகிமை ரொம்ப இருக்குன்னா, கம்மியா இருக்குன்னா உங்களுக்கு வராது, பயப்படாதீங்க. உங்களுக்கு மகிமை டாப்ல ஜாஸ்தி இருக்கு, வச்சிருக்காரு, ஸ்டோர் பண்ணிருக்காருன்னா இந்த பாதையில நிச்சயவாரு கொண்டு போவார். If you have more glory, the Lord will lead you in such path. If you have only less glory, you will not be taken in such paths. ஆவிக்குரிய வாழ்க்கையில வந்துட்ட பிறகு இந்த பாதையெல்லாம் நமக்கு வரும். When we come to the spiritual life, we must encounter such paths. அடுத்தது யாக்கோபு 1:17. And nextly, James chapter 1 verse 17. நன்மையான எந்த ஈவும் பூரணமான எந்த வரமும் பரத்திலிருந்து உண்டாகி சோதிகளின் பிதாவினிடத்திலிருந்து இறங்கி வருகிறது. பூரணமான வரம். Every perfect gift. அதாவது வரங்களில் ஒரு பூரணம் இருக்கு. There is a perfection in gifts. நம்மில் அநேகர் வரங்கள் உள்ள ஊழியர்கள் விசுவாசிகளை தேடி போறோம். Many are searching or going after the servants of God and believers, those who have gifts. முதலாவது giftனா என்னங்கறதை நீங்க தெரிஞ்சுக்கங்க. First you have to understand what is the meaning of gift. gift எல்லாருக்கும் இருக்கு. And gift is given to everyone. ஒருத்தருக்கு ஒவ்வொரு விதமான gift இருக்கும். And gift is operated or given to everyone accordingly. அத நீங்க 1 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரத்துல பாக்கும்போது, when we see book of 1 Corinthians chapter 12, அந்த ஆவியினாலே அந்த ஆவியினாலே அந்த ஆவியினாலேன்னு 9 வரங்கள் சொல்லப்பட்டிருக்கு. 9 gifts are mentioned according to the Spirit. இது போக எத்தனையோ வரங்கள் பைபிள்ல இருக்கு. And rather than all these things, many gifts are mentioned in the Bible. எல்லா கிஃப்ட்டையும் விசுவாசங்கற கிஃப்ட்டை வச்சு ஆபரேட் பண்ணலாம். We have to operate all the gifts through the gift of faith. பிசாசை துரத்தலாம். We can cast demons. வியாதியை சுகமாக்கலாம். We can heal the sick. அற்புதங்கள் செய்யலாம். We can perform miracles. தரிசனம் சொல்லலாம். We can utter prophecy. அந்நிய பாஷை பேசலாம். We can speak in unknown tongues. வசனங்களை பேசலாம். We can speak the verses. ஞானத்தை உணர்த்து வசனங்கள் பேசலாம். We can speak of the words concerning wisdom. வியாக்கியானம் பண்ணலாம். And we can also utter the meaning of it. வரங்கள் எல்லாமே நமக்கு பூரணமான வரங்கள் பெறணும் நம்ம. These all things must attain the perfection. உனக்குள்ள அந்த gift இருக்கு. This gift is vested in you. அபிஷேகம் பெற்ற எல்லாருக்கும் ஆவியானவர் அத பகிர்ந்து கொடுக்கிறார். வாசிங்க. All those who are anointed. 5:8 ஆவியானவருடைய அனுக்கிரகம் அவனவனுடைய பிரயோஜனத்துக்கென்று 7ஆம் வசனம். ஆவியினுடைய அனுக்கிரகம் அவனவனுடைய பிரயோஜனத்துக்கென்று அளிக்கப்பட்டிருக்கிறது. ஆவியின் அனுக்கிரகம் அதான் gift. Manifestation of the Spirit, that is gift. அது உன்னுடைய பிரயோஜனத்துக்கென்று உனக்கு அளிக்கப்படுகிறது. It is given according to your profit. 11ஆம் வசனம். 11th verse. இவைகளை எல்லாம் அந்த ஒரே ஆவியானவர் நடப்பித்து
தமது சித்தத்தின்படியே அவனவனுக்கு பகிர்ந்து கொடுக்கிறார். அவன் அவனுக்கு ஒவ்வொருத்தருக்கும் gift ஷேர் பண்ணி கொடுக்கிறார். And God is dividing the gift to every man and sharing it and giving to them. ஆனா அதே நேரத்துல எல்லா வரமும் ஒருங்கிணைந்து கிடைத்தவர்களும் இருக்கிறாங்க. And there are certain people, those have all the gifts together with them. பாஸ்டர் கேசி வர்கீஸ்லாம் எல்லா வரமும் ஒர்க் பண்ணும். Pastor Casey Verghese, all the gifts will operate for him. ஆனா அது ரொம்ப டென்ஷனான ஒரு தன்மை உள்ளது. That is a very tension part. ஏன்னா Why? யாரை பார்த்தாலும் அவன் லைஃப் ஹிஸ்டரி உனக்கு தெரிஞ்சிரும், அவங்க கிட்டே போக மாட்டே நீ. So whomsoever they look and they will be able to read the life history and no one will come near him. யாரை பார்த்தாலும் அவனுடைய தப்பு தெரியும். And whomsoever he watch, they are able to see the wrongs and good things. அவனுடைய சிந்தை என்னன்னு தெரியும். And they are able to understand their mind. அவன் எதுக்கு வந்திருக்கான்னு தெரியும். And they know why he came. அவன் இப்ப என்ன நோக்கத்தோட உட்கார்ந்திருக்கான்னு தெரியும். And know with what intention he was sitting. அப்படிலாம் இருந்தா சர்ச் என்ன ஆகும், பயங்கர பிரைட்டா இருக்கும். ஆனா அதே நேரத்துல ஒருத்தனும் கிட்ட நிக்க மாட்டான். And if it was like, the church will be so bright and no one will come near him. தசமபாகம் கொடுத்த வந்தவன் எல்லாம் தலையில கை வச்சு உடனே பொத்துன்னு விழுந்தான்னா திருப்பி எப்படி தசமபாகம் கொடுக்க வருவான். And those who are paying the tithe, when he are falling down, and he will not bring back the tithes. அப்ப நம்ம எல்லாருக்குமே gift இருக்கு. We all have such gifts. பட் என்ன giftங்கறத நீங்க கண்டுபிடிக்கணும். We have to identify which is our gift. ஒரே gift மட்டும் இல்ல, பல gift ஒரே ஆளுக்குள்ள ஆபரேட் பண்றதுக்கு வசனங்கள் ஒத்துழைக்கிறது. Not only one gift to operate all the gifts, the verses are also giving and manage for it. நன்மையான எந்த ஈவும் பூரணமான எந்த வரமும் ஜோதிகளின் பிதாவினிடத்திலிருந்து இறங்கி வருது. Every good gift and every perfect gift is from above, it is coming from the Father of lights. தரிசனம் ஒரு gift தான். Vision is a gift. தீர்க்க தரிசனம் ஒரு gift. Uttering prophecy is a gift. நல்ல சொப்பனங்கள் பரலோக தரிசனங்கள் பார்க்கிறது ஒரு gift. And seeing the heavenly visions and dreams is a gift. டீச் பண்றது ஒரு gift. Teaching is a gift. நல்லா பேசுறது ஒரு gift. Speaking well is a gift. ஆத்துமாக்களை ஆதாயம் பண்றது ஒரு gift. Saving the souls is a gift. முழங்காலிலே நிக்கிறது ஒரு gift. Standing on the knees is a gift. தளராமல் கைகளை விரிச்சு மணிக்கணக்கா நிக்கிறது அது ஒரு gift. Raising our hands for a long time, that is a gift. அதிகாலையில் எழும்பி தேவனுடைய சமூகத்துல கத்தி பாட்டு பாடி சந்தோஷப்பட்டு கலிகூறது அது ஒரு gift. And getting up early in the morning and singing song and praising God is a gift. என்ன பாதையில நடத்தினாலும் சந்தோஷமா போயிட்டு இருக்குது அது ஒரு gift. Whatever path the Lord is leading, if you go in happily or rejoicing, that is a gift. எந்த சூழ்நிலையிலும் தாழ்ந்துகிட்டே போறது அது ஒரு gift. And being humble in all situations, that is a gift. என்ன வந்தாலும் சகிப்பது அது ஒரு gift. Whatever comes will we are enduring, that is a gift. பிசாசு துரத்துறது மட்டும் தான் gift நினைச்சிர கூடாது. Don't think that casting the demons is only a gift. சொல்றது மட்டும் தான் gift நினைச்சிர கூடாது. And we should not think uttering the prophecy is only a gift. நீ இந்த பாதையில நின்னு பிடிக்கிறியே அதுவே பெரிய gift. Standing firm and standing, that is also a gift. இந்த அப்போஸ்தல உபதேசத்தை ஏற்றுக்கொண்டீங்களே அது ஒரு giftன்னு மத்தேயு 19ஆம் அதிகாரத்தில் சொல்லி வரம் பெற்றவனே தவிர இந்த வசனத்தை ஒருவனும் ஏற்றுக்கொள்ள மாட்டான். மத்தேயு 19 11 12 13 இது சொல்லப்பட்டிருக்கிறது. Matthew 19 11 12 it is mentioned that only those who receive the gift are able to accept it, and such people are called as people of the received gifts. இந்த வசனத்தை ஏற்றுக்கொள்கிறதுக்கு ஒரு வரம் வேணும். வாசிங்க. To receive the verses we must have the gift. அதற்கு அவர் வரம் பெற்றவர்களே தவிர மற்றவர்கள் இந்த வசனத்தை ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். இந்த அப்போஸ்தல உபதேசம், இந்த ஊழியம், இந்த சபை, இந்த ஐக்கியம், இந்த சத்தியம் இதை ஏத்துக்கிறதுக்கு என்ன வேணும்? அது ஒரு gift. To receive or come to this apostolic fellowship or doctrines and truths, to have to take it in ours, it is also need of gifts. ஊழியக்காரங்களை தேவன் சபைக்கு கொடுத்திருக்காரு, அது பேர் என்னது? அது ஒரு gift. And servants of God are given to this church, that is a gift. அப்ப இந்த gift எல்லாம் சபையில இருக்கு. Such gifts are found in the church. ஒருவேளை நீங்க அது இல்ல இது இல்லன்னு யாரையும் தேட வேண்டாம். முழங்கால் போடு, எல்லா gift உனக்குள்ள என்ன செய்யும்? ஆபரேட் ஆகும். You should not say I don't have this and that. You just be on kneels on, all the gifts will be operated in you. பரிசுத்த ஆவியில எல்லாம் ஆகும். Everything is possible by the Holy Spirit. நான் எத்தனையோ எக்ஸாம்பிள் சொல்ல முடியும். I can say many examples about this. இதுக்கு படிக்கணும், அறிவு இருக்கணும், ரொம்ப திறமை வேணும்லாம் தேவையே இல்ல. There is no need of talents or not to learn about it or knowledge of it. நீங்க விசுவாசிச்சா போதும். Just you believe. உனக்கு பகுத்தறிவின் ஆவி வந்துரும். And you will get the spirit of dividing. பகுத்தறிவின் ஆவி வரும். And you will receive the spirit of analyzing. அது சரியா தப்பான்னு நீ சொல்லிடுவ. And when people is uttering prophecy and you will say either it is correct or not. ஒரு இடத்துல ஒரு ஊழியக்காரர் தீர்க்கதரிசனம் சொல்றாரு. A particular place a servant of God is uttering prophecy. திருப்பி அதே ஊழியக்காரர் திருப்பி தீர்க்கதரிசனம் சொல்றாரு. Repeatedly again he is telling the prophecy. உடனே பாஸ்டர் சொன்னார் நிப்பாட்டு இது தப்புன்னு சொன்னார். And pastor immediately told stop, it is wrong. முதல் பாஸ்டர் அருள்தாஸ் அவர்கள் தூத்துக்குடிக்கு வந்திருக்கிறார் first time pastor Aruldas came to Tutukuran. முதல் நாள் முதல் சண்டே first Sunday அவரை கொண்டு போய் விடுறதுக்கு ரெண்டு பேர் வந்தாங்க.
ரெண்டு ஊழியக்காரங்க. And two servants of God came to make it. அதுல ஒருத்தருக்கு தீர்க்கதரிசனம் சொன்னாரு. One uttered prophecy. ஒரு பெரிய இருள் வந்து விட்டதுன்னு. A great darkness appeared. ஜனங்கள் எல்லாம் படபடன்னு மிரண்டு போயிட்டாங்க. And people were trembled hearing this. திருப்பி ஒரு 2 நிமிஷம் கழிச்சு இப்ப அந்த இருள் விலகுகிறதை காண்பிக்கிறனோனே ஜனங்கள் எல்லாம் கத்த ஆரம்பிச்சிட்டாங்க. After 2 seconds he told that and I can see the darkness is departing and the people have started to shout. உடனே தட்டிட்டாரு. And immediately நானும் பாத்துக்கிட்டு தான் இருக்கேன் ஆவியில இருள் வந்தது உண்மை இன்னும் இருள் போகல அப்படினா. And he told in spirit I can see that a darkness entered but still it did not depart. அந்த ஸ்பிரிட்லயே இருப்பாங்க நம்மளுடைய ஆளுங்க. And our people will be in that same spirit. உங்களுக்கு அப்படி இருக்கா gift இருக்கா? Do you have such gifts? நம்ம என்ன செய்றோம் gift இருக்கிறவங்கள தேடி தெருவா அலையறோங்க. And we are going and seeking after the people those who have such gifts. இருக்கிறத தேடி போறது தப்பு இல்ல உனக்குள்ள இருக்குங்கறேன் நான். It is not wrong in seeking after, it is already found inside you. விலையேறப்பெற்ற பொக்கிஷம் எங்க இருக்கு? உனக்குள்ளே இருக்கு. The precious treasure is already found inside you. நீ விளக்க கொளுத்தி மரக்கல்ல மூடி வச்சிருக்க அவ்வளவுதான் வித்தியாசம். You just burn the lamp and put under the bushel. நீ அவன் வெளிய வச்சிருக்கான் நீ மூடி வச்சிருக்கேன்னு. And he kept it outside and you kept inside. நீ உனக்குள்ள இருக்கிற வெளிச்சம் என்ன செய்யணும்? பிரகாசிக்கட்டும். And your light should enlighten or brighten. இந்த கிஃப்ட்லயே நீங்க டெவலப் ஆகணும். You must develop in this gift. புரியுதா உங்களுக்கு? Can you understand? அதான் பூரணம்ங்கிறது. And this is perfection. இந்த கிஃப்ட்லயும் ஒரு வளர்ச்சி இருக்கு. There is a growth in this gift. அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள். Example for it. யோசேப். Joseph. யோசேப் முதல்ல சொப்பனம் தான் பாத்துக்கிட்டு இருந்தாங்க. First Joseph would dream dreams. சொப்பனம் தான் பாத்துக்கிட்டு இருந்தான். He was dreaming himself. ஆனா நாட்கள் போக போக After days are passing, மத்தவங்க சொப்பனத்துக்கு எது சொன்னா? அர்த்தம் சொன்னான். he was able to interpret the dreams of others. இவன் பார்த்த சொப்பனம் இவனை சிங்காசனத்துக்கு கொண்டு போச்சா? இவன் சொன்ன அர்த்தம் இவனை சிங்காசனத்துக்கு கொண்டு போச்சா? The dream which he dreamed whether brought him to the throne or the interpretation for the dream of others brought him to the throne. சொல்லுங்க. Say. எது? நம்ம இப்ப சொப்பனம் பார்க்கறோம் நடக்கல. அது பிறகு சொப்பனம் பார்க்கறதையும் விட்டுருவோம். எனக்கு சொப்பனமே வேண்டாம்னு சொல்லிடுவோம். நேத்து ஒரு அம்மா சொன்னாங்க கண்ணை மூடி நான் தூங்கவே இல்லை. நைட்ல என்னத்தையாவது கத்துரு எடக்க முடக்க பேசிட்டு வரோன்னு நான் பயந்து போய் 4:30 வரைக்கும் நான் தூங்கவே இல்லை. இப்படி ஒரு ஆள் இருக்கிறீ என்ன பண்றது? We are seeing the dreams and one person yesterday called me and told that I was not sleeping because if I am sleeping and he will be giving me the dreams I may shock or amaze about it. போராட்டம் வந்தாலும் உன் வரத்தை நீ கிஃப்ட வந்து ஷைன் பண்ணிட்டே இருக்கணும் டெவலப் பண்ணிட்டே இருக்கணும். Whatever conflicts and strives come to you you must make your dreams to grow and make it to shine. ஒவ்வொரு நாளும் டெவலப் ஆகிட்டே இருக்கறனால தான் சயின்டிஃபிக்கா முன்னேறிட்டே இருக்கான் மனுஷன். And those who are developing every day and scientifically they are progressing forward. 2005ல நான் ஒரு படம் ஒரு பேப்பர்ல தினத்தந்தி பேப்பர்ல ஒரு படம் வந்திருக்கு. In 2000 ஆப்பிரிக்கா சைடுல மர சைக்கிள் ஓடுறான். And பாத்தீங்களா? 2005 in a magazine and a newspaper I have seen an image and one person was riding the bicycle through wood. காலை வச்சிக்கிட்டு அடிச்சிக்கிட்டே லோட் ஏத்திக்கிட்டு தள்ளிக்கிட்டு ஓடுறான். மரத்துல உள்ள வீல் அது. And it was மர சைக்கிள். It was the wheel of this wood and he was riding the bicycle in that way. இன்னும் டெவலப் பண்ணாம இருந்தா இன்னும் எதை தான் ஓட்டிட்டு இருக்கணும்? சொல்லுங்க. ரைட் சகோதரர்கள் அந்த நாட்கள்ல ஃளைட்ட கண்டுபிடிச்சாங்க. 35 அடி பறந்துச்சு. இன்னும் 35 அடி பறந்துச்சுன்னா என்ன வருது? Right brothers. அவன் ராக்கெட்ல எங்க போயிட்டான் எங்கேயோ போயிட்டு வந்துட்டான். Wright brothers invented the flight in the beginning. It will go only reach up to 35 feet. If it was going in this way, it will not work. And now there is people are making the rocket and is going to You have to forward your spirit. தீமோத்தேயுக்கு பவுல் என்ன சொல்றாரு? What Paul is telling to Timothy. வரத்தை குறித்து அசதியாயிராதே. And do not be slack about the gifts. வரத்தை நீ அனல் மூட்டி எழுப்பி விட வேண்டும் என்று நான் உனக்கு வாசிங்க. You must stir up the gift which is given to you. 1 தீமோத்தேயு 4:16 உன்னை குறித்தும் உபதேசத்தை குறித்தும் 14 மூப்பராகிய சங்கத்தார் உன்மேல் கைகளை வைத்த போது தீர்க்க தரிசனத்தினால் உனக்கு அளிக்கப்பட்ட வரத்தை பற்றி அசதியாயிராதே. அடுத்து நீ தேறுகிற இல்ல 2 தீமோத்தேயு 1:7 இல்லையா? 6 இது நிமித்தமாக நான் உன்மேல் என் கைகளை வைத்ததினால் உனக்கு உண்டான தேவ வரத்தை நீ அனல் மூட்டி எழுப்பிவிடும்படி. அனல் மூட்டி எழுப்பு. உனக்கு கொடுத்த கர்த்தருக்கு அபிஷேகம் பெற்ற நாட்கள்ல உங்களுக்கு கொடுத்த வரங்கள் எல்லாம் இப்ப அனல் மூட்டணும். நீங்க Stir up the gift which is given to you on the day of the anointing. சும்மா என்னத்தையோ லேசா பார்த்தேன் அதை பார்த்தேன் இதை பார்த்தாங்க கூடாது. அப்படியே டெவலப் ஆகி சீயோனை பார்க்கணும். You should not say simply I have seen this and that. You have to get developed and look unto Zion. அப்போஸ்தலனாகிய யோவானை படிச்சு பாருங்க. When we see about the apostle John, வெளிப்படுத்தல் 1ஆம் அதிகாரத்துல இருந்து அவன் தரிசனங்கள் சொல்லிட்டே வரான். From book of Revelation first chapter he is telling about the vision you have seen. 2ஆம் அதிகாரத்துல சபைகளுக்கு சொல்லிட்டே வரான். In second chapter he is mentioning to the churches. 3rd chapter சபைக்கு சொல்லிட்டே வரான். And third also for the churches. அதுக்கு பிறகு சிங்காசனங்களுக்கு வருவான், உபத்திரவகாலங்களுக்கு வருவான். அப்படியே வந்து சீயோனுக்கு வந்து கடைசில புதிய எருசலேமுக்கு போறான். மனவாட்டியை நான் காண்கிறேன்ங்கறான். ஒவ்வொரு நாளும்
போனாலும் தரிசனம் தான். Then he come to the throne, then come the tribulation, and afterwards at last he was reaching to the Zion and New Jerusalem, and every day he was renewing his vision. அந்த வரங்கள் வளர்ச்சியடைந்து சீயோனுக்கு எருசலேமுக்கு வந்துட்டான் பாருங்க. And the gift was growing every day, and at last he reached to the Zion and New Jerusalem. உங்களுக்கு இருக்கிற gift நீங்க ஆபரேட் பண்றீங்களா? Are you operating the gift which is in you? அதை டெவலப் பண்றீங்களா? Are you developing it? யோசேப்புக்கு பயங்கர பிரச்சனை. There was a great problem for Joseph. ஆனா அவனுடைய வரங்கள் அனல் மூட்டிக்கிட்டே இருந்தான். His gift was able to be stirred up. இப்ப வீட்ல வச்சு சொப்பனம் சொன்னான். Staying in the home, he was telling about the dreams. அந்த சொப்பனத்தால மாட்டிக்கிட்டது யாரு? பிரச்சனை தான் வந்துச்சு. And because of that he could receive the problem. இவனை கொன்னுட்டா இந்த சொப்பனம் எப்படி நிறைவேறும் அப்படினு சொல்லிட்டா அவனை தூக்கி குழியில போட்டது. யோசேப்பை தூக்கி குழியில போட்டது. And they thought that if we killed him, if they do nothing will happen, so they put him in the pit. இன்னொரு சொப்பனம் சொன்னான். And it told other vision. முதல்ல சொன்ன சொப்பனத்துல அண்ணன்மார்லாம் டென்ஷன் ஆயிட்டாங்க. First dream all the brother who got anger. 11 அரிக்கட்டுகளும் என்னை விழுந்து வணங்கிச்சின உடனே அவனுங்க எல்லாம் சரி இவன் வித்தியாசமான ஆள் தான் இவனை தொலைச்சிரணும்னு முடிவு பண்ணிட்டாங்க. And when they were thinking that all the 11 spirits was falling down and bowing him, and they thought of killing him. அடுத்த நாள் அடுத்த சொப்பனம். Next day he was looking into another dream. 11 நட்சத்திரம் அடுத்து சூரியன் நட்சத்திரம் சந்திரன் உடனே யாக்கோபுக்கு டென்ஷன் ஆயிடுச்சு. 11 stars, sun and moon. வரைக்கும் அண்ணன் இப்ப கடைசில யாரு நானும் அம்மாவும் வந்து உன் கால்ல விழுவோம் பாரு உன்னை வச்சுக்கிறேன்னு சொன்னான். 11 stars, sun and moon, and you telling that your father and mother we will come and bow unto you. அது அவனை குழியில போட வச்சது. And this made him to put in the pit. ஆனா சிறைச்சாலையில அடுத்தவங்க பார்த்த சொப்பனத்துக்கு இவன் செஞ்சான் விளக்கம் கொடுத்தான். At prison he was able to interpret for the dreams which others looked into அது it. அவனை எங்க கொண்டு போயிடுச்சு? என்ன போராட்டம் வந்தாலும் உன் கிஃப்ட நீ அணைச்சிர கூடாது. Any problem may come unto you, you should not put off your gifts. ஒரு சிலர் எல்லாம் பிரச்சனை வந்த உடனே தீர்க்கதரிசனத்தையே விட்டுட்டாங்க. நம்ம ஆளுங்க இப்ப யார் தீர்க்கதரிசனம் சொல்றா? Some of them when they having the problem they have leave of telling the prophecy. ஒருவேளை விஆர்எஸ் கூட்டிட்டாங்களா என்னன்னு தெரியல. I don't know whether have given VRS for it. ஊழியத்துல உனக்கு தீர்க்கதரிசனத்துல விஆர்எஸ்ஆ இல்ல ரிட்டையர்ட் ஆயிட்டியா? In the ministry have you got retirement or VRS in prophecy? தீர்க்கதரிசியா இருக்கணும். Till the death you must be a prophet. சாகர வரைக்கும் நீ யோசேப்பா இருக்கணும். Till the death you must be Joseph. சாகர வரைக்கும் நீ எரேமியாவா இருக்கணும். Till death you must be Jeremiah. சாகர வரைக்கும் நீ எசேக்கியேலா இருக்கணும். Till death you should be Ezekiel. சாகர வரைக்கும் யோவானா இருக்கணும். Till death you should be John. அதனால தான் ஒரு சிலர் தம் பிள்ளைகளுக்கு பேர் வைக்கும்போது ஜான் எசேக்கியேல்மாங்க. ஏன்னா பழைய ஏற்பாட்டுல அவன் தான் தரிசனம் ரொம்ப பார்த்தவன், புதிய ஏற்பாட்டுல இவன் தான் ரொம்ப தரிசனம் பார்த்தவன். So some people when they are naming the children they used to keep John Ezekiel because he was the one who was taking many visions in the Old Testament and John was the one seeing many visions in New Testament. ஒரே ஒரு சொப்பனத்துக்கு ஒரு அர்த்தம் சொல்றான். Only one meaning for the dream of the dreamer. அடுத்த நாள் இன்னொருத்தன் வந்து சொன்னான் அதுக்கு ஒரு அர்த்தம் சொன்னான். And another person came the next day, he gave the interpretation for it. அவ்வளவுதான் அமைதியா இருந்தான். That's all, he was silent. டைம் வந்தபோது இவன் எங்க வந்தாச்சு? சிங்காசனத்துக்கு வந்தான் பாத்தீங்களா? When the time comes he was reaching the throne. உன்னுடைய வரங்கள் பூர்ணப்பட்டா நீ சிங்காசனத்துக்கு வருவே. When your gift gets perfected you will come to the throne. உன்னுடைய வரத்தை நீ அணைச்சிராத. You should not put off the gifts. எல்லாரும் கண்களை மூடுவோம். Let us all close our eyes. கர்த்தருக்கு சித்தமான next week பார்க்கலாம். If God's will let us look out for coming forward. அடுத்த பூரணங்களை நாம் பின்னால் தொடர்ச்சியாக பார்ப்போம். Let us continually see the other perfections. இன்றைக்கு கர்த்தர் உன்னை கீழ்ப்படிதலில் பூரணப்பட விரும்புகிறார். In these days the Lord want to make you to perfection in பாடுகளில் பூரணத்தை உன்னோடு பேசுகிறார். And perfection in the suffering in body. மனதின் வேதனைகளில் பூரணத்தை உன்னோடு பேசுகிறார். And perfection in the pain in your mind. அடுத்து உன்னுடைய வரங்களில் நீ பூரணத்தை நோக்கி வர வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். And the Lord is desiring you must come unto the perfection in your gifts. கர்த்தாவே எனக்கு தாரும் என்று சொல்லுகிறவர்கள் கண்களை மூடி ஜெபமுழங்கால் போட்டு கேட்கலாம். Those who say that Lord give to me, let us be on knees, close your eyes and ask. கர்த்தர் இந்த மாலை வேளையிலே நம்மில் அநேகரை பூரணத்துக்கு என்று அழைக்கிறார். In this evening time the Lord is calling many of us to this perfection. பாடுகளை பத்தி பயப்படாதீங்க. Do not fear about the sufferings. உபத்திரவங்களை பத்தி பயப்படாதீங்க. Do not worry about your tribulations. எவ்வளவு நாள் தான் கீழ்ப்படிதுன்னு கேள்வி கேட்காதீங்க. And don't question how long will I obey. கர்த்தர் எல்லாம் காண்கிறார், அறிகிறார், உணர்கிறார். The Lord knows, Lord sees and Lord desires everything. உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையை டெவலப் பண்ணிக்கிட்டே இருங்க. You must develop your spiritual life. எதை பத்தியும் கவலைப்படாதீங்க. Do not worry about anything. தேவன் அறியாம ஒண்ணும் நடக்காது. Without the knowledge of God nothing will happen to you. அந்த நிச்சயத்தை மட்டும் நல்லா வச்சுக்கங்க. You must keep that assurance well with you. எல்லாரும் கண்களை மூடுவோம். Let us all close our eyes. ஆண்டவரே கீழ்ப்படிதலில் ஒரு பூரணத்துக்குரிய ஒரு அபிஷேகத்தை தாரும். Lord give me an anointing to obey according to the sufferings. பாடுகள் உபத்திரவங்களிலே நான் பூரணத்தை சந்திக்க பலன் தாரும். Lord give me the strength to face the perfection sufferings and tribulations. அபிஷேகத்தின் மூலமாக என்னுடைய வரங்களில் நான் ஒரு
பூரணத்தை சந்திக்க எனக்கு உதவி செய்யும். Through anointing give me the perfection to receive the perfection gifts. கர்த்தருடைய வல்லமை நம்மேல் இறங்கட்டும். Let the power of God descend upon us. பலப்படுத்தப்பட்டவர்களாய் திரும்பி போங்க. Let us go with the strengthened people. நிரப்பப்பட்டவர்களாய் திரும்பி போங்க. Let us go with the fullness of the ஜீவன் அடைந்தவர்களாய் திரும்பி போங்க. Let us return with the people of the உயிர்ப்பிக்கப்பட்டவர்களாய் திரும்பி போங்க. Let us go with the quickened. பூரணத்தை நோக்கி ஒரு அடியாவது எடுத்து வையுங்க. At least you have to keep one step in perfection. கர்த்தர் நம்மை பலப்படுத்தட்டும். Let the Lord strengthen us. Hallelujah, hallelujah, hallelujah. Amen, amen, amen. Hitudamani arabanasa. Hekti menesa haturamani araba. Hallelujah. Amen. Amen. உங்கள் எத்தனை பேர் இவைகள் இல்லை என்பதை ஒத்துக்கொள்கிறீர்கள்? In you, how many are accepting this? No such things are not found in you. எத்தனை பேர் ஒத்துக்கொள்ள முடியும்? How many are able to accept? பார்க்கலாம் எத்தனை பேர் உங்களால ஒத்துக்கொள்ள முடியுது? நான் ஒரு காலத்துல கீழ்ப்படிஞ்சேன், ஆனா இப்ப எனக்கு கீழ்ப்படிய முடியல. Once I obeyed, but I was not able to obey now. கர்த்தர் உனக்கு கீழ்ப்படிதல் கிருபையை தருவார். The Lord will give you grace to obey. குமாரனுக்குள்ள இருந்த அந்த வல்லமை இப்பொழுது நம்மேல் இறங்க போகிறது. The same power which is found in the Son is going to descend upon us. நாம் இன்னைக்கு படித்ததெல்லாம் இயேசுவினுடைய பூரணத்தை தான் படிச்சிருக்கோம். All we have studied about the perfection of Jesus. அதுக்கு கீழ்ப்படிதலின் பூரணம் இயேசுவின் பூரணம். The perfection of Jesus is the perfection of obedience. பாடுகள் உபத்திரவங்கள் பூரணம் இயேசுவின் பூரணம். The perfection of sufferings and tribulation is the perfection of அவரை Jesus. பலப்படுத்தினவர் இப்பொழுது நம்மை பலப்படுத்த போகிறார். The Lord who strengthened will strengthen us also. Hallelujah, hallelujah. Rebina bakara bakara bakataraba. Hallelujah. Ibila bara 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 bara. Amen. Da 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 di da ba la ka ti da ba. Amen. Rabani araba la karabala. Hallelujah. Hallelujah. Amen. 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 ஒரு நிமிஷம் எல்லாரும் இப்ப ஜெபிக்க போறோம். 1 minute we are all going to pray. உங்களுக்கு இந்த விஷயத்துல எதுல உங்களுக்கு அதிகமா டச் ஆனதோ அதுக்காக ஜெபிங்க. In this matter which part touched you a lot you must pray for it. ஏனா அவங்களுக்கு தேவையான வார்த்தை வந்திருக்கும். According to the word which has come to you it will come to you. எந்த காரியத்துல நீங்க பூரணத்துக்கு நேராக போகணும்னு நீங்க கர்த்தருடைய ஆவியானவர் தூண்டுகிறாரோ அதுக்கு நேரா உங்களுடைய ஜெபத்தை கொண்டு வாருங்க. In which matter the spirit of God is instinct you come your prayer into it. ஒரே ஒரு நிமிஷம் ஜெபம் முடிக்கலாம். Within 1 minute of prayer let us end. தேவனுடைய வல்லமை நம்முடைய மத்தியிலே இறங்கட்டும். Let the power of God descend upon us. இமிலபகத்விதாமானியா ஹேலிமானியா ரபாலா. ஆமென் ஆண்டவரே. ஆண்டவரே. ஆமென். ஹalleluya. Da 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 da. Hallelujah. Diara bala kasha bala kasara. Amen. 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 Oh, divila bala bakara 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 bali. Sida bakara ba. அவரவருக்கு தேவையான பூரணத்தின் பலத்தை கொடுமாண்டவர். அவரவருக்கு தேவையான பூரணத்தின் அபிஷேகம். விகாரா bala kasara bali. Amen. கர்த்தருடைய சமூகத்துக்காய் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். பூரணத்தை நோக்கி கடந்து போக கொடுத்த ஆலோசனைகளுக்காய் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். அவரவருக்கு தேவையான அபிஷேகம் கொடுத்து பூரணத்துக்கு நேராய் வழி நடத்தும்படியாய் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். பூரணர்களை சந்திக்க இயேசு வருகிறார், அதற்காய் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். அதனாலுக்கென்று எல்லாரையும் தகுதிப்படுத்தும்படியாய் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஜெபம். பரிசுத்தமுள்ள நல்ல ஆண்டவரே, ஆசீர்வதிக்கப்பட்ட நம்முடைய சமூகத்துக்காய் நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. தாவே வாரத்தின் மத்தியிலும் கூட நம்முடைய சமூகத்திலங்களை கொண்டு வந்தீர் ஆண்டவரே. தாவே மாலையில் ஆண்டவரே தேவ சமூகத்திலும் பாடி துதித்து மகிமைப்படுத்த தேவனை ஆராதிக்க தந்த கிருபைக்கு அன்னையோடு ஸ்தோத்திரிக்கிறோம். தேவ சமூகத்தில் வந்ததான எங்களுக்கு தாவே நம்முடைய ஆலோசனை எங்களுக்கு தந்தீர் ஆண்டவரே. கர்த்தருடைய ஆவியானவருடைய வசனத்தின் மூலமா எங்களோடு பேசினீர், அதற்கு அன்னையோடு ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவர். என்ன நாட்களில் கர்த்தாவே நாங்கள் பூர்ணராகும்படி கடந்து போவோமாக என்ற வசனத்திலிருந்து கர்த்தருடைய ஆவியானவர் எங்களோடு பேசின நல்ல ஆலோசனைக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நாங்கள் கர்த்தாவே
கத்தாவே கீழ்ப்படுதலில் நாங்கள் பூர்ணப்பட வேண்டியிருக்கிறது ஆண்டவரே. பாடுகளில் நாங்கள் பூர்ணப்படுவதற்கு கத்தாவே அவர் பட்ட பாடுகளினாலே கீழ்ப்படுதலை கற்றுக்கொண்டார் சொல்லப்பட்டிருக்கே. மரண வரைந்தும் தம்மை தாழ்த்தி ஆண்டவரே கீழ்ப்படிந்தார் என்று சொல்லப்பட்டிருக்கே. கத்தாவே நாங்களும் கூட இந்த கீழ்ப்படுதலை நாங்கள் உம்முடைய பாடுகளினால் உம்முடைய கீழ்ப்படுதலை நாங்கள் கூட கற்றுக்கொள்ள எங்களுக்கு உதவி செய்யுங்க கத்தாவே. பாடுகளில் நாங்கள் பூர்ணப்பட எங்களுக்கு நீர் உதவி செய்யும்படியாக வேண்டிக்கிறோம் ஆண்டவரே. பல பாடுகள் கஷ்டங்கள் நெருக்கங்கள் மத்தியிலும் கூட நாங்கள் இந்த பாடல் மத்தியிலே கடந்து சென்று அவைகளில் பூர்ணப்பட எங்களுக்கு உதவி செய்யும். பவுல் அப்போஸ்தலன் கூட தன்னுடைய சரீரத்தினால பாடுபட்ட ஆண்டு நாங்கள் கேட்டோம் ஆண்டவரே. இந்த சரீரத்தில் நாங்கள் பூர்ணத்தை கத்தர் பெற்றுக்கொள்ள உதவி செய்யுங்க கத்தாவே. ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம் கத்தாவே. இந்த நாட்களில் கத்தாவே இந்த வசனத்தை கேட்கிற நாங்களும் கூட அந்த வசனத்தினுடைய நாங்கள் நிலைத்திருக்க எங்களுக்கு உதவி செய்யுங்க கத்தாவே. எங்களுக்கு மனதில் வருகிறதான பாடுகளை சகிக்க கிருபைதாரும் ஆண்டவரே. எங்களுடைய இருதயத்தில் வருகிறதான பாடுகளை உபத்திரவங்களினால கத்தாவே நீர் எங்களை அவரை பூர்ணப்படுத்தினார்னு சொல்லப்பட்டு கத்தாவே. எங்களுக்கு வருகிறதான உபத்திரங்களின் மனதில் இருதயத்தில் வருகிற எல்லா மனதிற்கு எல்லாம் ஆண்டவரே பாடுகளை நாங்கள் பூர்ணப்பட எங்களுக்கு ஒவ்வொருவருக்கும் உதவி செய்யும்படியாக வேண்டிக்கிறோம். இந்த நாட்களில் எங்களுக்கும் கூட கத்தாவே இந்த புறத்தை நோக்கி இந்த பாடுகளை நோக்கி கடன் செல்ல ஆவியானவர் எங்களுக்கு கிருபை தரும்படியாக வேண்டிக்கிறோம் கத்தாவே. ஆண்டவரே எங்களுக்கு ஸ்தோத்திரம். நாங்கள் வரங்கள் என்னன்னா நாங்கள் பூர்ணப்பட வேண்டியதா இருக்கு கத்தாவே. ஆண்டவரே எங்களுக்கு ஸ்தோத்திரம் கத்தாவே. யோசேப்பும் கூட வரங்கள் பெற்றவனா இருந்தான் ஆண்டவரே. அவன் பெற்றதான அந்த வரத்தின் சொப்பனத்தின் நிமித்தமாக கத்தாவே ஆண்டவரே சொப்பனத்தை அர்த்தம் சொல்வது நிமித்தமாக அவர் சிங்காசனத்தை பெற்றுக்கொண்டான். அதுபோல எங்களுக்குள்ள ஆவிக்குரிய வரங்களை தாரும், ஆவிக்குரிய கிருபைகளை தார் ஆண்டவரே. ஆவிக்குரிய வெளிப்படுத்தல் எங்களுக்கு தரும்படியாக வேண்டிக்கிறோம் கத்தாவே. ஆண்டவரே கொரிந்தியர் சபை யாதொரு வரத்திலும் குறைவில்லாதவர்களாக ஆண்டவரே உம்மை வருகை எதை நோக்கி இருந்தது போல எங்களும் கூட எங்களை வரங்களை அனல் மூட்டி எழுப்பிட ஆண்டவர் வரங்களில் நாங்கள் பிரகாசிக்கப்பட்டு எப்படியாவது நாங்கள் கத்தாண்ட வருகையிலே நாங்கள் காணப்பட பூர்ணராக்கப்பட்டவர்களுக்காக நீர் மகிமையில் வெளிப்படும் பொழுது நாங்களும் கூட மகிமையில் சந்திக்க எங்களை தயாரியாக்கும்படியாக வேண்டிக்கிறோம். கேட்டதான வார்த்தை ஜீவிய ஒவ்வொருவருக்கும் கிருபைதாரும். தேவ சமூகத்தில் இந்த மக்கள் எல்லாம் ஆசீர்வதித்து அனுப்பும். எல்லா துதிக்க நம்ம எடுத்துக்கொள்ளும். இயேசு நாமத்தில் வேண்டிக்கிறோம் பிதாவே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியின் ஐக்கியமும் நம்ம அனைவருடைய சகல பரிசுத்தவான்களுடைய கர்த்தராகிய இயேசு மகிமையிலே வெளிப்பட மட்டும் இருப்பதாக. அல்லேலூயா. ஆமென். ஸ்தோத்திரம்.